மெட்டீரியா மெடிக்கா பகுதி மருந்து பொருள் குணப்பாடம் அதை பற்றி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சில மருந்துகளை பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கிற ஒரு 8 மருந்துகளை பற்றி பார்க்குறோம். மொத்தம் 12 மருந்து. அதில் காலி குரூப் அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் குரூப். அதில் முதல்ல இருக்கக்கூடிய மருந்து வந்து காலி முரியாட்டிக்கம் அப்படிங்கிற மருந்து. காலி முரியாட்டிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பழைய பெயர். இப்போ அதுக்கு கெமிக்கல் இதில் வந்து என்ன பெயர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் குளோரைடு தான் காலிமூர் அப்படிங்கிறது பழைய பெயர். அந்த காலிமூர் அப்படிங்கிற மருந்து அது எந்த இடத்துல இருக்கு, என்ன வேலையை செய்கிறது, எதற்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றிய சில குறிப்புகளை பார்க்கணும். ஒரு 16-17 வயசு இருக்கிற ஒரு பெண், அது வந்து அந்த கிளினிக், பழைய கிளினிக் வந்து அவருக்கு அப்போ தான் அந்த சிக்கன் பாக்ஸ் போட்டிருந்தது. சின்னம்மை இருக்குது இல்லையா, அது போட்டிருந்தது. சின்னம்மை போட்டு அது வரும்போது முகமெல்லாம் தழும்பாக இருந்தது. அது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, ஆழமாகவே இருந்தது. அதுக்கு இது எப்படி போகிறது, நான் எப்படி காலேஜ் போவேன், இதை வச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு பாவம், டீனேஜ் கேர்ள், எப்படி போவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சிக்கன் பாக்ஸ் வந்தது, கவர் பண்ணது இருந்தது, அதுக்கப்புறம் அது போயிட்டது. அதுக்கப்புறம் இந்த தழும்பு இருக்கு பாருங்க, இது ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும் அல்லது 1 ஆண்டுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அதுக்கு போய் இல்லை 6 மாதம் இருக்கும், 1 ஆண்டு இருக்கும், சரியா போகும் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்காது. நம்ம வயசில் அது ஏற்றுக்காது. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. என்ன பண்ண, காலி முரியாட்டம் கொடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப வந்தது. முக்கால்வாசி தழும்பு சரியாயிட்டு இருந்தது. பொதுவாக இந்த சின்னம்மை தழும்பு வந்து அவ்வளவு விரைவாக காலி ஆகாது, விரைவாக அந்த இடம் மூடாது. முக்கால்வாசி சரியா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டேன், சரியா இருந்தது, மருந்து தேர்ந்துட்டது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப வாங்கி போச்சு. அதை போகலாம். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த மருந்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு தரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 4 வகுப்புல தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு துணி தேய்க்கிற வண்ணார் குடும்பம் தள்ளு வண்டியில துணி தேய்க்கிறதுக்கு அயன் பாக்ஸெல்லாம் வச்சுக்கிட்டு தேய்க்கிறதுக்கு வருவாங்க. இது பல ஆண்டுகளுக்கு மேலே அவங்க புதுசாக வீடு கட்டி குடியேறி போன அந்த பகுதியெல்லாம் வந்தாங்க. அவங்க அந்த அம்மாவுக்கு துணையாக அவங்க பையன் வந்துருக்காங்க. அவனுக்கு 12 வயசு. துணியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஏன்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையான்னு கேட்டேன். இல்லை போகல அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஏமா அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்லிட்டு அவனுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போய் அவனால் படிக்கலாம் முடியாது, இது என்ன மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது இந்த புட்டபர்த்தி சாய்பாபா ஹாஸ்பிட்டல் பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் இலவசமாக பண்ணுறாங்க. அங்கே போய் பேரை பதிவு பண்ணியிருக்கோம். அவங்க எப்போ அங்கே இது வருதோ 5 வருஷமோ 6 வருஷமோ கழித்து கூப்பிட்டு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தேன். ஒரு மாதம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். மருந்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லேயே அவங்க இடத்த மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தொடர்பு இல்லை. அதனால் அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. இதையும் நாம் வந்து புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த மருந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல சொன்னது முகத்தில் தழும்பு, ஆழமாக இருந்த தழும்பு. இந்த ஆழமாக இருந்த தழும்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், வெறும் இந்த ஸ்கின் டிஷ்யூவில் மட்டும் இல்லாமல், தோல் திரளைகளில் மட்டும் இல்லாமல், இன்னும் எவ்வளோ ஆழமாக போயிருக்கு, தசை வரையில் போயிருக்கு. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுக்கப்புறம் தான் இயல்பான நிலை வரும். சில நேரங்களில் 1-2 தழும்பு அப்படியே நிற்கவும் செய்யும். ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னா நிற்கும். அது ஸ்மால் பாக்ஸ் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இறுதி நாள் வரையில் அந்த தழும்பு இருக்கும், மாறாது, குறையும் ஆனால் மாறாது. ஏன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த மருந்து எங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்து வந்து தசையில இருக்கக்கூடிய மருந்து. மசில் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அந்த மசில் டிஷ்யூல இருக்கக்கூடிய மருந்து காலி முரியாட்டிக்கம்.
இந்த காலி முரியாட்டிக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள், ஒரு வாரம் சாப்பிட்டுருக்கோம், 10 நாள் கழிச்சது வந்து முக்கால்வாசி குறைஞ்சிருக்கு என்று சொல்லி இன்னொரு ஒரு வாரத்துக்கு அது மருந்து வாங்கிட்டு போனது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த தசைகள்லயே 2 வகையான தசைகள் இருக்கு. ஒன்று வந்து நார் தசை, இன்னொன்று வந்து நார் இல்லா தசை. இப்ப நார் தசை அப்படின்னா ஃபைப்ரஸ் மசில் டிஷ்யூ, நார் இல்லா தசை அப்படின்னு சொன்னா நான் ஃபைப்ரஸ், நார் இல்லாம இருக்கிறது. இப்ப நார் இல்லாம இருக்கிறது ஏற்கனவே சொன்னேன். இப்ப லிவர் அப்படிங்கறதுலாம் நார் இருக்காது, மண்ணீரல்ல நார் இருக்காது. இப்படி நார் இல்லாமல் இருக்கக்கூடிய தசைகள், கோளங்கள் இருக்கு பாருங்க, பிளான்ட், அதெல்லாம் நார் இல்லாமல் இருக்கும். ஹார்ட் மசில் இருக்கு பாருங்க, அதுலயும் நார் இல்லாத தசை, அதுவும் நார், அது நார் தசை தான், நார் தசை. இந்த நார் தசையா இருந்தாலும் சரி, நார் இல்லாத தசையாக இருந்தாலும் சரி, இந்த நார் தசை நார் இல்லாத தசை ஆகிய எல்லா தசைகள்லையுமே ஆழமாக அழுத்தமாக நிறைவாக இருக்கக்கூடிய மருந்து இந்த காலி முரியாட்டி. அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு இல்லை, அதனால அவங்க அந்த ஹார்ட் இந்த ஹோல், ஹார்ட்ல இருந்த ஹோல் அப்படின்ட்டு ஒரு பாப்புலரா பப்ளிக் எல்லாருக்கும் தெரிய முடியா சொல்லுவாங்க. ஹோல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு விடுபாடு இருக்கும், ஒரு ஹேட்டஸ், இந்த தசைக்கும் இன்னொரு தசைக்கும் இடையில ஒரு கூடாமல் இருக்கிறது போல இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அது இருக்கிறதுனால அது அப்படியே இருந்து சொன்னா நெஞ்சாங்குடைய வேலைக்கு அதனுடைய செயல்பாட்டுக்கு குறைபாடு இருக்கும். அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து தச்சிருவாங்க, சேர்த்து பொருந்தாம இருக்க தனித்தனியா இருக்கிற ரெண்டையும் சேர்த்து தச்சிருவாங்க. அதான் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த மருந்தை ஏன் கொடுத்தேன், அது ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னா, அது எங்க வேலை செய்யற மருந்து, தசையில வேலை செய்யற மருந்து. அங்க என்ன குறைபாடு, ஹார்ட் ஹோல் அப்படின்னா என்ன குறைபாடு இருந்தது, அந்த தசைகள் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டிய தசைகள் சேராமல் இருந்தன என்பதற்காக கொடுத்தேன். அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தெரியல, ஆனா அதனுடைய வேலை என்ன, அது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கறது மட்டும் நாம புரிந்து கொண்டால் போதுமானது. எனவே தசை, அந்த தசையை சேர்ந்து இருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கெல்லாம் இந்த மருந்து வந்து பயன்படும். இப்ப அதை அப்படியே இன்னும் விரிவுபடுத்தி பாருங்க, அப்படியே இன்னும் விரிவுபடுத்தி பாருங்க. விரிவுபடுத்தி பார்க்கிறது அப்படின்னு சொன்னாக்க, சுட்டது எங்க வரைக்கும் சுட்டது அப்படின்னு சொன்னா ஆழமா சுட்டது, தோல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னும் ஆழமா சுட்டது. ஆழமா சுட்டு என்ன எத்தனை பெர்சன்ட் பர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 30% பர்ன், 40% பர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எங்க எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கோ அந்த அளவுக்கு அத்தனை பெர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப 30% பர்ன், 40% பர்ன் அப்படின்னு சொன்னா எங்க போயிருக்கு, தசைக்குள்ள ஆழமா போயிருக்கு அப்படின்ட்டு பொருள். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கும், வெறும் வெள்ளை தழும்பு மட்டும் இருக்கும், மென்மையா பளபளன்னு இருக்கக்கூடியது மட்டும் இருக்கும். அது அப்படியே தெரியும், ஒரு ஆசிட் பட்ட முகம் இருக்கும் பாருங்க, அதை போலவே அந்த பர்ன் பட்டதுக்கு அப்புறமும் அந்த இது இருக்கும். அந்த இடங்கள்ல எல்லாம் பயன்படக்கூடிய அருமையான மருந்து காலி. ஏன்னு சொன்னா அந்த புது டிஷ்யூஸ வந்து அது ஒன்று சேர்த்து, அது அந்த மெட்டபாலிசம் இருக்கு பாருங்க, அணுக்கள் உயிரணுக்கள் வளர்ச்சி அடைகின்ற நிலை இருப்பாங்க, அதற்கு உதவக்கூடிய மருந்தாக இந்த காலி முரியாட்டிக்கம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அடிபட்டு சூட்டு காயம் எந்த அளவுக்கு ஆழமா இருக்குதோ, தசையெல்லாம் சென்று பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது ஆழமா இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இது இருக்கும். இப்போ வெறும் தசை மட்டும் இல்லாம தசையோட பிணைந்து இருக்கக்கூடியது நரம்பு. நரம்பு தனியா இருக்க முடியாது, தசை தனியா இருக்க முடியாது, அதோட சேர்ந்து இருக்கக்கூடியது பிளட் வெசல். எனவே இந்த தசையோடு சேர்ந்து அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பையும் சரி பண்ணக்கூடிய, அந்த இடத்துல நரம்பும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒன்ஸ் இந்த தசையை வந்து சரி பண்ணோம்னு சொன்னாங்க அந்த நரம்பும் சரியாகிறது. எனவே அந்த இடத்திலேயும் இந்த காலி முரியாட்டிக்கம் அப்படிங்கிறது தேவைப்படுகின்ற அந்த அணு மருந்தாக, விரலை மருந்தாக இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து எவ்வளவு அருமையான பயன்பாட்டை உடையதா இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முதல் நிலை மருந்து எங்கெங்க சிவப்பா இருந்தது, எங்கெங்க எரிச்சல் இருந்தது, எங்கெங்க வலி இருந்தது, எங்கெங்க அழற்சி இருந்தது, அங்கெல்லாம் எது தேவைப்பட்டது, ஃபெரம்பாஸ் அப்படிங்கிறது தேவைப்பட்டது. அதற்கு அடுத்த நிலையில அதனுடைய வேலைப்பாடு அவ்வளவுதான். எப்போ அந்த எரிச்சல் தொடங்கி அடங்கி விடுகிறதோ, அந்த சிவப்பு குறைந்து விடுகிறதோ, அழற்சி மங்கி விடுகிறதோ, அதோட அது வேலை முடிஞ்சது. அதுக்கு அடுத்தாப்புல வேலை செய்யறதுக்கு ஒரு இன்னொருத்தர் தேவைப்படும்.
அவர் யார் சொன்னா இந்த காலி மிரியாட்டிஸ். எனவே அந்த ஃபெர்ரம்பாஸ் என்று கொடுக்கப்படுகிற இடங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் அது ஒரு ஆழமான காயமாகவோ ஆழமான பாதிப்பாகவோ, ஆழமான காயம் ஆழமான பாதிப்பு அப்படின்னு சொன்னாக்க கட்டியா கூட இருக்கலாம், அப்சஸா கூட இருக்கலாம், சிலந்தி கட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுவா கூட இருக்கலாம். அப்படி வருகிற இடங்கள்ல எல்லாம் இது தேவைப்படும். அதை இன்னும் சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னா எங்கெங்க தழும்பு இருக்குமோ, ஆழமா போனதுக்கு அப்புறம் தழும்புகள் எங்கெங்க இருக்குமோ அந்த இடங்கள்ல எல்லாம் தசை பாதிக்கப்பட்டு ஆழமா பாதிக்கப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாவற்றிலேயும் இந்த காலிமூர் அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்து. அந்த இடத்துக்கு அந்த மருந்தை தவிர வேற மருந்து கிடையாது. தசை டிஷ்யூஸ்ல அந்த மருந்தை தவிர வேற மருந்து கிடையாது. அப்படிங்கறது போல வேலை செய்யக்கூடிய மருந்து இந்த காலி முரியாட்டி. அது இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் தசை நரம்பு. தீச்சுட்ட புண்ணின் தழும்பும் புண் ஆரிய பின் உள்ள தழும்பும் அவற்றில் குருணை போன்ற தோன்றுதல் தெரியல. இப்போ சில பேருக்கு நாம் பார்த்துருப்பீங்க, தழும்பு இருக்கும், பெருசா தழும்பு இருக்கும். அது அம்மை தழும்பு எடுத்துங்க, எவ்வளவு டீப்பா போய் அந்த அம்மை தழும்பு இருக்கும். இதே போல இந்த அப்சஸ் அந்த தழும்பு இருக்கும். அந்த தழும்பு வந்ததோட மட்டும் இல்லாம என்ன இருக்குன்னு சொன்னா சுத்தி குருணை மாதிரி எரப்ஷன் இருக்கும். வலி இருக்காது, எரிச்சல் ஒன்றும் இருக்காது, ஆனா அது ஒரு சின்ன முண்டு மாதிரி அங்க இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த தழும்புகளுக்கெல்லாம், அந்த குருணை போல இருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கெல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக இது பயன்படுகிறது. தீச்சுட்ட புண்ணின் தழும்பு, புண் ஆரியவன் உள்ள தழும்பு, அவற்றில் குருணை போல தோன்றும் திரளைகள். நெஞ்சாங்குலை, கல்லீரல், புண்டிக்காய், அதாவது சிறுநீரகம் ஆகியவற்றின் பாதிப்பால் உண்டாகும் நீர் அடைப்பு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு சில பாதிப்புகளால நீர் அடைப்பு, டிராப்சிக்கல் கண்டிஷன். டிராப்சிக்கல் கண்டிஷன் அப்படின்னு சொன்னா காலை வச்சாங்கன்னா இவ்வளவு பெருசா நீர் கட்டி வீங்கி, கையில உடம்பு மாதிரி வீங்கி. இந்த கால் கை இவற்றில் நீர் கட்டி வீங்கி இருக்கக்கூடிய பகுதி இருப்பாருங்க, இது சில உள்ளார்ந்த பாதிப்புகளை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒன்று லிவர், இன்னொன்று கல்லீரல், இன்னொன்று மண்ணீரல், இன்னொன்று நெஞ்சாங்குலை. இப்படி சில பாதிப்புகள் உள்ள இருந்தது. அப்படிங்கும் போது அதை காட்டக்கூடிய பாதிப்பாகத்தான் இந்த டிராப்சி கண்டிஷன், இந்த நீரடைப்பு அப்படிங்கிற கண்டிஷன் வந்திருக்கும். இது எங்க பாதித்தது அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கக்கூடிய பாதிப்பு, அது கிட்னியா இருக்கட்டும். இந்த கிட்னி அப்படிங்கிறதுக்கு தமிழ் பெயர் குண்டிக்காய் அப்படிங்கிறது. அதை நம்ம யாரோ அந்த காலத்துல சொன்னவங்க சிறுநீரகம் சொல்லிட்டாங்க, தவறா சொல்லிட்டாங்க. அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்த மருத்துவத்தில் அதுக்கு இருக்கிற பெயர் குண்டிக்காய் தான். ஏன் அது குண்டிக்காய் அப்படின்னு சொன்னா குண்டா இருக்கிற விதை, குண்டா இருக்கிற விதை. தெல்லுக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, விளையாடுற தெல்லுக்காய் பார்த்துருப்பீங்க இல்லையா, இல்ல பீன்ஸ் கொட்டை, பெரிய கொட்டை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை போல இருக்கிறது குண்டா இருக்கக்கூடிய காய். காய்னா விதை, தேங்காய் அது கட்டியா இருக்கக்கூடிய விதை. இந்த குண்டிக்காய் அப்படிங்கிறது குண்டா இருக்கக்கூடிய காய். இப்போ குண்டா இருக்கக்கூடிய காய் அப்படின்னு சொன்னா அதனுடைய அமைப்பை காட்டுவதா இருக்கும். சிறுநீரகத்தை பார்த்தீங்கன்னா 2 விதை போல போட்டு அதுல இருந்து 2 குழாய் அதுக்கப்புறம் போறது. சிறுநீரகம் அப்படின்னு சொன்னா சிறுநீர் எங்க இருக்கோ அது சிறுநீரகம். சிறுநீர் எங்க இருக்கும்? பிளாடர்ல இருக்கும், சிறுநீர் பையில தான் இருக்கும். அதனால சிறுநீரகம் அப்படின்னு சொன்னது ஒரு தவறான ஒரு சொல் வடிவம் இருந்தா ரொம்ப பாப்புலரா வந்துட்டு, அதே நேரத்தில் அதை விடவும் முடியாது. ஆனா சரியான சொல்லையும் சொல்லி காட்டணும். அதுல குண்டிக்காய் அப்படிங்கிறது கிட்னியுடைய கிட்னி அப்படிங்கிறதே கூட குண்டிக்காய் அப்படிங்கிறது தோன்றி இருக்குமோ அப்படின்னு தோன்றுகிறது. அவனுடைய சொல் மாற்றாகத்தான் அது அமைந்திருக்கிறது. நிறைய சொல் அது போல போயிருக்கு. எனவே அந்த குண்டிக்காய் அப்படிங்கிறது அது எதனால் ஆகி இருக்கிறது? நார் இல்லாத தசை, நார் இல்லாத தசை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நெஞ்சாங்குலை. நெஞ்சாங்குலை ஹார்ட் மசில். அந்த ஹார்ட் மசில் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் அகைன் ஏ டிஷ்யூ, ஏ மசில் டிஷ்யூ. நெஞ்சாங்குலை, கல்லீரல், குண்டிக்காய். கல்லீரல் அப்படிங்கிறது என்ன? லிவர். நார் இல்லாத தசை, நார் இல்லாத மசில். எனவே இந்த மசில் பாதிப்பு இருக்கு பாருங்க, 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய பாதிப்பு. இதுல எந்த பாதிப்பு வந்தாலும் அந்த நீர் அடைப்பு வரும். நெஞ்சாங்குலை, கல்லீரல், குண்டிக்காய் ஆகியவற்றின் பாதிப்பால் உண்டாகும் நீர் அடைப்பு. இப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு டிராப்சிக்கல் கண்டிஷன் வந்தது அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவருடைய கிட்னில தொந்தரவு இருக்கும், அல்லது ஹார்ட்ல தொந்தரவு இருக்கும், அல்லது லிவர்ல தொந்தரவு இருக்கும்.
இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல இந்த தொந்தரவு இருக்கும். இந்த தொந்தரவு இருக்கிறதுனால அது சரியாக இயங்காதனால என்ன வந்தது, காலில் வந்து நீர் அதைப்பது டிராப்சிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்தது. நமக்கு எங்க அந்த பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பாத்தாலஜி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எந்த உறுப்பு என்ன செய்யுது அப்படிங்கறத தான் பார்ப்போம். ஆனா நமக்கு எதை காட்டுகிற கண்ணாடியாக அது இருந்தது அப்படின்னு சொன்னா, காலில் நீர் போட்டு இருந்த வீக்கம் இருந்தது பாருங்க, நீர் அதைப்பு இருந்தது பாருங்க, அது அதை காட்டுகிறது. எனவே நீர் அதைப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த 3 மசில்ல, இந்த 3 தசை உறுப்புகள்ல ஏதோ ஒரு உறுப்பு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல உறுப்புகள் கூட அங்கே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவங்க யார் என்ன வேணாலும் மருத்துவ வேணாலும் பண்ணிக்கிட்டோம், நாம தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப லிவர்ல தொந்தரவு இருந்ததுன்னு சொன்னா நம்ம பேச்சை கேட்டுட்டு நம்ம இருக்கணும். நம்ம சொந்த இதா இருந்தா கூட அது கூட என்ன மருத்துவம் வேணாலும் பார்க்கலாம், லிவருக்கு செய்ய வேண்டிய மருத்துவங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் காலின் யூரியாட்டிசன் கொடுக்கும். கிட்னியில தொந்தரவு இருந்தது, கிட்னி சரியா வேலை செய்யல, கிட்னி வந்து அதுல வந்து சிஸ்ட் இருந்தது, அதுல வந்து வேற ஏதோ தொந்தரவு இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க டயாலிசிஸ் பண்றாங்களா பண்ணட்டும், இல்ல வேற ஏதாவது மருத்துவம் பண்றாங்களா பண்ணட்டும். அதே நேரத்தில் நம்ம எதை விடக்கூடாது, எப்போ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த டிராப்சிக்கல் கண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா. இப்ப கிட்னியில அந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா அங்க மட்டும் இல்ல, கையில இருக்கும், முகம், கண்ணமெல்லாம் வீங்கி இருக்கும். இதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது காலி மொழி என்ன மருந்து வேணாலும் செய்து கட்டும், வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அதே நேரத்தில் நாம வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இந்த காலி மூர் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தி ஆகணும். இல்ல இந்த ஆனைக்கால் இருக்கிறது போல அது 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 உள்ள உறுப்புகளால் வரக்கூடிய டிராப்சிக்கல் கண்டிஷன். இது வந்து தண்ணீர் இருக்கும், அது வேற. நீர் கோர்த்து வீக்கமா, நீர் அடைச்சு சில டைம் ஒரு வாரத்துக்கு வீக்கம் இருக்கு அப்புறம் குறையுது அந்த மாதிரி இருக்குல்ல சார், அது இருக்கு. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறது அப்படின்ட்டு, அந்த மாதிரி அது அந்த தாய்க்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கு, இயக்கம் குறைவு, இயக்கம் இல்லாம ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கும்போது அந்த நீர் கோர்த்து இருக்கும், அப்புறம் கொஞ்சம் எழுந்து நடமாடணும்னா சரியா போகும். இப்படித்தான் ஒவ்வொரு நிலை இருக்கு பாருங்க, ஒரு தொடக்க நிலை, சிறிதா இருக்கிற நிலை, வளர்ந்திருக்கிற நிலை, முற்றி இருக்கிற நிலை அப்படி இருக்குது இல்லையா. நீர் கோர்த்து அப்படியே நிலையா இருப்பது முற்றி இருக்கிறாங்க. அது யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வரும் சார். இல்ல யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்க சொல்றாங்க நீர் கோர்த்த நிலை அப்படிங்கிறது யுட்ரஸ்லயே வரலாம், இன்டர்னல் ஆர்கன்லயே வரும். அந்த இன்டர்னல் ஆர்கன்லயே நீர் கோர்த்து இருக்கும், யுட்ரஸ்லயே தண்ணி கட்டி இருக்கும். அப்போ வந்து ஒரு வாரம் இருக்கு சார், அப்புறம் அவங்களுக்கு அந்த நார்மல் ரெகுலர் பீரியட் ஆயிடுச்சுன்னா வெறும் யுட்ரஸ்ல மட்டும் நீர் கோர்த்து இருந்ததுன்னு சொன்னா கால் நீர் கோர்த்து இருக்காது. அதோட சேர்த்து வேற ஏதாவது ஒரு சிம்பத்தட்டிக்கா வேற ஏதாவது ஒரு உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அப்போ வந்து நீர் கோர்த்து. ஒரு லேடிக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சார், கொஞ்சம் பார்த்தா அவங்களுக்கு அந்த ரெகுலர் பீரியட் ஆனதுக்கு அப்புறம் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வருத்திடுது. அப்புறம் திரும்ப ஒரு 15-20 நாள் கழிச்சு திரும்ப அது எதை காட்டுதுன்னு சொன்னா, அதாவது கருப்பையில அல்லது சினைப்பையில நீர் கோர்த்து இருக்கிற ஒரு நிலையை காட்டும். அதுக்கு ஹோமியோபதி மருந்துல ஒரே ஒரு மருந்து தான் இருக்கு, ஏபி ஸ்மெல் அப்படிங்கிற மருந்து. நீங்க ஏபி ஸ்மெல்ங்கிற மருந்தை படிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ஏபி ஸ்மெல்ல அந்த இது இருக்கு. அப்ப அந்த அதுவும் ஹோமியோபதி மருந்து, அது வந்து உயர்ந்த வீரியத்துல ஒரு தடவை கொடுத்துட்டு வரும். இப்போ அந்த இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா சில நேரங்கள்ல அந்த இதனாலேயே அவங்களுக்கு வந்து வெண் புள்ளி நோய்கள் வரும். அந்த இதனாலேயே டிராப்சிக்கல் ஸ்வெல்லிங் வராது, அதனால மட்டும் டிராப்சிக்கல் ஸ்வெல்லிங் வராது. அதனால வேற ஏதாவது ஒரு விளைவு வந்ததுன்னா அது வந்து வெண்புள்ளி நோய் அப்படிங்கிறதா வரும். இதை கொஞ்சம் ஆமா இல்ல வெண்புள்ளி எல்லாத்துக்கும் இல்ல, வெண்புள்ளி எல்லாத்துக்கும் இல்ல. வெண்புள்ளி அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு இது, அதாவது இந்த உள்ள இருக்கக்கூடிய நோயை வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் இருக்கு பாருங்க. அப்படி இந்த யுட்ரஸ் அல்லது ஓவரி இதுல வந்து நீர் கோர்த்து இருந்தது, ஹைட்ரேமியான்னு சொல்றது, நீர் கோர்த்து இருந்தது. அப்படி நீர் கோர்த்து இருந்தா சில வேளைகள்ல வெண்புள்ளி அப்படிங்கிறது வரும். அப்படி வரும்போது அது வந்து அதை காட்டுகிற ஒரு கண்ணாடியா அதான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மருந்தை கொடுக்கும்போது
அதற்குரிய அந்த ஹோமியோபதி மருந்து இருப்பாருங்க, அதை கொடுக்கும்போது அந்த நோய் கண்டிஷன் மாறுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளைவாக இருக்கக்கூடிய அந்த வெண்புள்ளியும் மாறும். எல்லா வெண்புள்ளிக்கும் அது மருந்து இல்லை. நீண்ட பயணம் போகும்போது என்ன சொன்னீங்க? கர்ப்பப்பை நீர் கட்டின்னு சொல்றாங்க ஐயா, அது வந்து இதுல காலிஃபிளவர் வந்து கர்ப்பப்பைங்கிறது ஒரு பை, அவ்வளவுதான், அது தசை இல்லை, அது பை. இது தசையோட சேர்ந்து யுட்ரஸ் அப்படிங்கிறது ஒரு பை, கருப்பை இல்ல. அதாவது தசை அப்படிங்கிறது மசிலா இருக்கணும், வித் ஃபைபர் ஆர் வித்தவுட் ஃபைபர். அது வந்து ஒரு மெம்பரினால் ஆயிருக்கக்கூடிய ஒரு பை, விரிவடையக்கூடிய ஒரு உறுப்பு. அதான் அகத்துல இருக்கிற ஏதோ ஒரு உறுப்பு, அது பெரும்பாலும் சரியா ஒழுங்கு போகாம ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி நேரங்களோடு கிட்னியுடைய பாதிப்பாக இருக்கும். அது எழுந்து சிறந்தா சரியாயிடும், கிட்னி சரியா இயங்க தொடங்கிடும். அந்த மாதிரி நேரங்கள்லயும் மருந்தை பயன்படுத்தலாம். அதான் இந்த மருந்து தான் அது. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த தசை உறுப்புகள் இருக்கு பாருங்க, அந்த தசை உறுப்புகள் அந்த நேரத்துக்கு ஒரு சிறு பாதிப்பு அடைந்திருக்கிறதுனால அதை காட்டக்கூடிய ஒன்றா இருக்கு. ஆமா, நார்மல் ஆயிடும். அப்படி வருகிறதுன்னு சொன்னா அதுக்கே இந்த மருந்து பயன்படுத்தலாம், அதற்கே இந்த மருந்து வந்து உதவும். நெஞ்சாங்குலை, கல்லீரல், குண்டிக்காய் ஆகியவற்றின் பாதிப்பால் உண்டாகும் நீர் அதைக்கும். அது பெரும்பாலும் பாதங்கள், பாதத்துல அது வந்து இருக்கும். செவிக்குழாயின் அலட்சியும் தொண்டை சதை வீக்கமும் ஒருங்கே காணப்படுகிறது. இந்த டான்சிலைட்டிஸ் இருக்கு பாருங்க, டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு ஹோமியோபதி மருத்துவத்துக்கு போனா நேர காலிமூர் கொடுப்பாங்க, நேர காலிமூர் கொடுப்பாங்க. அப்படி நேர காலிமூர் கொடுத்தா அது கேட்காது. அங்க என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். செவி குழாயிலிருந்து இங்க நம்ம செவி உறுப்பு இருக்கு, 2 துளை இருக்கு. இது ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? வாங்கி தடுத்து உள்ள அனுப்பணும். அதுக்கு தடுப்பு சுவர், இது தடுப்பு சுவர். வரக்கூடிய காத்த, வரக்கூடிய ஓசையை தடுத்து உள்ள அந்த குழாய் வழியா அனுப்புது. வெறும் குழாய் மட்டும் இருந்ததுன்னா நேரம் உள்ள போகாது, தடுத்து நிறுத்துவதற்காக அந்த குழாய் இருக்கு. இந்த குழாய் வந்து ஒரு சின்ன டியூப் மாதிரி போகுது, போயிட்டு அங்க அந்த டியூப் பேர் யுஸ்டேஜியன் டியூப் அப்படிங்கிறது. உள்ள போய் ஒரு செவி பறை இருக்கு, அதுல போய் இந்த பட்ட உடனே அது பெருசாகி அதுக்கப்புறம் நாம வந்து கேட்கக்கூடிய உணர்வாக அது மாறுகிறது. அந்த செவி குழாய் இருக்கு பாருங்க, அதுல அலர்ச்சி, அதுல வந்து இந்த வீக்கம் இதெல்லாம் இருக்கிறது. அந்த வீக்கம், வலி இதெல்லாம் இருக்கும்போது பயன்படக்கூடிய மருந்து என்ன? ஃபெரம்பாஸ். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஃபெரம்பாஸ் அப்படிங்கிறது அந்த இதுல பயன்படும், அதோட வேலை முடிஞ்சிடும். அதுவும் தொண்டை சதை அலர்ச்சி, டான்சிலைட்டிஸ் இருக்கு பாருங்க, அதுவும் சேர்ந்துருக்கும். நீங்க இந்த அலோபதி மருத்துவ முறையில சில ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அதுல வந்து இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க. இயர், நோஸ், த்ரோட், இந்த 3 கனெக்டடா இருக்கும், 3 ஒன்னா இருக்கக்கூடிய இதா இருக்கும். அதனால அந்த காது, காதோட சேர்ந்து இருக்கிற தொண்டை, காது அந்த செவி உறுப்பு, அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து இருக்கிற தொண்டை, இது ரெண்டும் பாதிப்படைந்திருந்தது அப்படின்னு சொன்னா அங்கதான் எது வரும்? காலிமூர். அதனால தொண்டை சதை அலர்ச்சி, அதனால அவங்களுக்கு வந்து டான்சிலைட்டிஸ் வந்தது அப்படின்னு சொன்னா காலிமூர் கேட்கலாம், கேட்காம போகும். ஆனா இந்த யுஸ்டேஜியன் டியூப் அலர்ச்சி வந்து அதனுடைய ஒரு பாதிப்பா தொண்டை சதை அலர்ச்சி, டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆயிருந்தா அப்போ வந்து காலிமூர் வந்து உறுதியான ஒரு மருந்தா பயன்படும். செவிக்குழாயின் அலர்ச்சியும் தொண்டை சதை வீக்கமும் ஒருங்கே காணப்படுது. நடுக்காது அலர்ச்சி, அதனால் காதுகளால் இந்த ஓடிடிஸ் மீடியான்னு சொல்லுகிற அந்த நடுக்காது, அதுல அலர்ச்சி உண்டாகுது. அதனால என்ன? காது கேட்காம போகிறது. மூக்கை சிந்தும் போது காதில் கிரீச் என்னும் ஓசை உண்டாகும். யாருக்கா அந்த அனுபவம் இருக்கா? மூக்கை சிந்தும் போது இல்ல சிந்தும் போது அந்த சவுண்டோட சேர்ந்து காதலையும் கிரீச்சின் சத்தம், ரொம்ப ஃபோர்ஸா சிந்தும் போது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர்லாம் தண்ணிக்குள்ள அப்படியே விழுந்து கிடப்பாங்க, பல மணி நேரம் அப்படியே குப்பரை அப்படியே விழுந்து முகம் மட்டும் தண்ணியில இருக்கும், தண்ணியிலே விழுந்து கிடப்பாங்க. அப்படி பாத்துருக்கீங்களா யாராவது? எப்படி அவங்களால மூச்சு வாங்க மூச்சு விட முடியுது? மூக்கு உள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு, முகம் இந்த பகுதி முழுசும் தண்ணிக்குள்ள இருக்கு. நம்மளால மூச்சு வாங்காம இருக்க முடியுமா?
ஒண்ணு மூக்கு அல்லது வாய், இது வழியா தான் நம்ம காற்று விடணும். இந்த மூக்கும் வாயும் என்ன இருந்தது, தண்ணிக்குள்ள இருந்தது. ஆனா பல மணி நேரம் அல்லது சாதாரண இருக்க முடியாத அளவுக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது அவங்க தண்ணியில அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. எப்படி முடியுது அது? அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில காது வழியா மூச்சு விட முடியும். காது வழியா மூச்சு விட முடியும். இப்ப பாருங்க, மூக்கு சிந்தும் போது காதுல கிரீச்சிங் சத்தம் வருது. ஏன் வந்தது? நேரடியான தொடர்ச்சி இல்ல, நேரடியான தொடர்ச்சி அங்க கிடையாது. மூக்குக்கும் வாய்க்கும் தான் நேரடியான தொடர்ச்சி இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நிலையில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த மூச்சு காற்ற, மூக்கு வழியா வரக்கூடிய மூச்சு காற்ற காதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் அந்த மூக்கை சிந்தும் போது காதுல சத்தம் வர்றது. இப்போ மூச்சு விட முடியாத போது அதுக்கு அவருடைய ரிஃப்ளெக்டிவ் ஆக்ஷன் இருக்குமா இல்லையா? இங்கிருந்து சத்தம் வந்து சொன்னா அங்கிருந்து வரக்கூடிய காற்றையும் இது எழுத்துக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவங்க வந்து கிடப்பாங்க. தலையை முழுசா முங்கிட்டு இருக்க சொல்லுங்க, இருக்க முடியாது. முழுசா முங்கிட்டு இருக்க முடியாது. முகத்தை மட்டும் மறைஞ்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன, அவங்களுக்கு மூச்சு எங்க இருந்தது, காற்று வழியா வந்து நுரைக்குள்ள போகுது. அந்த இதுல அவங்க வந்து பல மணி நேரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அவங்களால இருக்க முடிகிறது. மூக்கு அடைச்சிட்டு மூச்சு விட முடியாம இருந்தாங்க, காது ஒரு டெம்பரரி டெஃப்னஸ் மாதிரி ஒரு சவுண்ட் வரும். மூச்சு அடைக்கப்பட்டாங்க, சரி, காது கேடாங்க, அது கூட இருக்கு. அதாவது அது என்ன அப்படின்னு சொன்னா, நீர் பாதிப்பு, நீர்க்கோவை இருக்குது இல்லையா, அந்த நீர்க்கோவை வந்து இன்னும் மிகுதியாகி அந்த ட்ரம் இருக்கு பாருங்க, அந்த ட்ரம்மோட சேர்ந்து அந்த நீர்க்கோவை படர்ந்து இருந்ததுன்னு சொன்னா அப்போ வந்து காது கேட்கும். அதான் காது அடைச்சிக்கும், காது கேட்காது, காது அடைச்சிக்கும். அதுக்கு அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. குளிக்கும் போது காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சுன்னா காது அடைச்சிக்கும். அதை கொஞ்சம் அப்படி இப்படி குளிக்க அந்த தண்ணி வெளியாச்சுன்னா போகும். அது நீண்ட நாளா இருந்ததுன்னா காது கேட்கும். அந்த இதெல்லாம் இருக்கு. அதாவது மூக்குக்கும் காதுக்கும் நேரடியா இல்லைன்னா கூட ஒரு மறைமுகமான ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு. அந்த இணைப்பு இயல்பா இருக்கிறதுல நாம உண்டாக்க முடியும். இப்ப வலிந்து மூக்கு சிந்தும் போது காதல் சத்தம் வருது இல்லையா, அது வலிந்து உண்டாக்கப்பட்ட ஒரு இணைப்பு. அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை பழக்கப்படுத்தி கொண்டு சொன்னா காது வழியாக கூட நாம வந்து மூச்சு இழுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். மூக்கை சிந்தும் போது காதில் கிரீச்சன் ஓசை உண்டாதல், கால்கை வலிப்பினால் கண்கள் முன்புறமாக துருத்தி கொண்டிருக்கும். இது வந்து இதுவரை பார்த்ததெல்லாம் தசையில பாதிப்பு, இப்ப பாக்குறது வந்து நரம்புல எப்படி அது பாதித்தது அப்படிங்கிறது. இப்ப கால்கை வலிப்பு சொன்னாக்க எபிலப்சி, இந்த எபிலப்சி அவங்களுக்கு வருது. எபிலப்சி வரும்போது என்னவும் இருக்கணும், என்ன இருந்தா இந்த மருந்து வந்து பயன்படும் அப்படின்னு சொன்னா, எபிலப்சி வர்றதுனால இவங்களுக்கு வந்து கண்ணு வந்து முண்டைக்கண்ணா துருத்திக்கிட்டு, கண்ணு வந்து துருத்திக்கிட்டு இருக்கும், முண்டைக்கண் போல துருத்திக்கிட்டு இருக்கும். அப்படி எபிலப்சி வர்றவங்களுக்கு இந்த முண்டைக்கண்ணு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக அது நரம்பு பாதிப்பு, நரம்பினால் உண்டாகக்கூடிய பாதிப்பு, அது இந்த காலிமூரியாட்டிகம் அப்படிங்கிற மருந்தா பயன்படும். தோல் நோயை அடக்கியதால் உண்டாகும் கால்கை வலி, சப்ரஷன் இருக்கு. சப்ரஷன் அப்படிங்கிறதுனா வலிப்பு அப்படின்னா பிக்ஸ், அதாவது பிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சொல் இருக்கு, எபிலப்சி அப்படின்ட்டு ஒரு சொல் இருக்கு. வலிப்பு அப்படின்னு சொன்னா பிக்ஸ், அதாவது உடம்பினுடைய சில உறுப்புகள் மட்டும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது பிக்ஸ். உடம்பினுடைய ஒட்டுமொத்தமான உடம்பும் பாதிக்கப்பட்டிருப்பாருங்க, அது வந்து எபிலப்சி. என்ன அந்த எபிலப்சி அப்படிங்கிறது கால்கை வலிப்பு, கால் கை எல்லாமே வலிக்கிறது, வலிப்பு தான். அது வலிச்சுக்கிட்டுனா இழுத்துட்டு போறது. வலிப்பு அப்படின்னு சொன்னா சிறுதர வலிப்பு. காக்கா வலிப்பா, அதான் கால்கை வலிப்பு. சரி, தோல் நோயை அடக்கியதால் உண்டாகும் கால்கை வலிப்பு. அதாவது பல நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சப்ரஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா நடக்குது. அடக்கி வைக்கிறது, அழுத்தி வைக்கிறது, வெளியில வராம தடுத்து விடுகிறது. அந்த வகையில் அதை செய்யக்கூடிய புண்ணியவாளங்கள், செய்யக்கூடிய கொடுமைக்காரர்கள் யார் அப்படின்னு சொன்னா டெர்மட்டாலஜி. யாருக்காவது ஒரு அரசியல்
பவர் இருந்தது, அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னு சொன்னா முதல்ல செய்ய வேண்டிய வேலை இந்த டெர்மட்டாலஜிங்கிற படிப்பையே காலி பண்ணுறது. அவங்களே முடிச்சிருவாங்க, வேற யாருக்கும் தடுக்கணும். எல்லாரும் வெறுத்து போய் தான் இருக்காங்க, வழி இல்லாமலே உட்காந்துருக்காங்க. இல்ல இருக்கு, வெறுத்து போய் தான் இருக்காங்க. அவங்க செய்யற அழிவு வேலை, அதுதான் செய்யற தீங்கு. எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு மேல தடவுறதுக்கு களிம்பு கொடுக்காம இருக்கிறாரு? எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஒரு தோல்ல இருக்கக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு, அகத்தில் இருக்கக்கூடிய நோய் பாதிப்பு உள்ள மருந்து சாப்பிட்டு அவர் குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு? அவங்க படிச்சது அப்படி. வெளியில தோல் இருக்குனாக்கா அதை வந்து அந்த இடத்துல அதை போட்டு தடைச்சி போட்டு விடணும் அப்படின்ட்டு. அது கேட்கலையா? அதை காட்டிலும் இன்னும் அழுத்தமா இருக்கு. ஒரு களிம்பு கொடுத்தாங்க 150 ரூபா, அது கேட்கலையா? 1500 ரூபாய்க்கு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு வந்து அதை தடவுனா உடனே போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? இப்படி இந்த நோய்கள் வந்து தோல்ல உண்டாக்கக்கூடிய நோய்களை அடக்கி அகத்தை நோக்கி செலுத்தி உள்ள இருக்கக்கூடிய நோயெல்லாம் பெருகு பண்ணி இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லாம் செயல்பட விடாம சிதைக்கக்கூடிய ஒரு கொடுமை அந்த நோயை அடக்குவதனால் வரக்கூடிய ஒன்றாக இருந்தது. இது ஒருவேளை நீங்க ஹோமியோபதி ஆர்வத்தோட படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அது அந்த நெடுநோய் கோட்பாடு அப்படிங்கறதெல்லாம் பத்தி படிச்சீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அருமையா அதை வந்து விலைக்கு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். அந்த தோல் நோயை அடக்கி அதனால வரக்கூடிய பாதிப்புகள், தோல் நோயை அடக்கணும்னா எங்க போகும்? தலைக்கு தான் போகும், நரம்புக்கு தான் போகும். எனவே தோல் நோயை அடக்கியதனால வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. தோல் நோயை அடக்கியதால் ஒன்றும் கால்கை வலிப்பு, வெண்மையான செதில்கள் அல்லது நாற்பொருள்களை கொண்ட தோல் நோய். தோல்லையே என்ன வருது அப்படின்னு சொன்னா வெறும் தோல் அளவில் இல்லாம அது சதையளவில் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு அங்கிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா வெண்மையான செதில்கள், ஒயிட் ஸ்கேல்ஸ், வெண்மையான செதில்கள். அந்த வெண்மையான செதில்களை கொண்டிருக்கக்கூடிய தோல். அதாவது ஒவ்வொரு மருந்துலையும் இல்ல அதுக்குங்கிறது இல்ல, அது தலையினாக்கா அது கீழே என்ன இருந்தது? எலும்பு இருந்தது. எலும்பு சதையோட தொடர்பு இல்லாத எதையும் இது வேலை செய்யாது. சதையோட தொடர்புடுத்தி இருக்கக்கூடிய நரம்பு, சதைக்கு மேல இருக்கக்கூடிய தோல், இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அதான் அங்க தாக்கிடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கூர்மையான வந்து நுணுக்கமா அதை வேறுபடுத்தி பார்த்தா தான் அந்த மருந்தினுடைய பயன்பாட்டை வந்து தெரிந்து கொள்ள முடியும். வெண்மையான செதில்கள் அல்லது நாற்பொருளாக கொண்ட தோல் நோய்கள். நாக்கில் வெண்மையான மாசு படிந்திருக்கும். இந்த நோயை பற்றி, நோய் நாடுதலை பற்றி பார்க்கும்போது இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம வந்து பார்ப்போம். நாக்கில் பார்க்கும்போது என்ன இருந்தது? வெள்ளையா இருக்கக்கூடிய மாசு, வெள்ளையா இருக்கக்கூடிய படிவம், அது வந்து படிந்திருக்கிறது. தொண்டை சதையின் அழற்சியால் அங்கு வெண்மையான மாசு படிந்திருக்கு. இப்ப தொண்டை சதையினுடைய அழற்சின்னு சொன்னா டான்சிலைட்டிஸ். அந்த டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது காது அழற்சியோட வந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்ப்போம். இதே காலிமூரியாட்டத்தில் பார்ப்போம். அதுல இன்னொரு கூடுதலானது என்ன அப்படின்னு சொன்னா தொண்டை சதை அழற்சி இருக்கும். அந்த தொண்டை சதை அழற்சி அப்படிங்கிறது நாள்பட்ட நிலையில 2 பக்கமும் டான்சிலைட்டிஸ் வீங்கி இருக்கும். அதுல அந்த 2 பக்கம் வீங்கி இருக்கிற அந்த டான்சில்ஸுடைய பக்கங்கள்ல அதனுடைய மேல வெள்ளையா படர்ந்திருக்கும். வெள்ளை வெளியேறு என்று நாக்கில் படர்ந்திருக்கிற மாசை போல அந்த 2 சதையிலையும் அது படர்ந்திருக்கும். அப்படி அந்த தொண்டை சதை அழற்சி டான்சிலைட்டிஸோட இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய இந்த தொண்டை சதையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அது இருந்ததுன்னு சொன்னா அங்க வந்து பயன்படக்கூடிய மருந்து இந்த காலிமூர். இவ்வளவு அருமையான பயன்படக்கூடிய ஒரு மருந்து இந்த காலிமூர் என்பதை தெரிந்து கொண்டால் உரிய நேரத்துல உரிய இடத்துல அதை பயன்படுத்துவதனால பல நோய் தொல்லைகளை குறைக்க முடியும், பல நோய் தொல்லைகளை போக்க முடியும் என்பதை நாம் வந்து தெரிந்து. அடுத்தது காலிபாஸ்பாரிக்கம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இப்போ யாருக்காவது ஒருத்தர் தலையில் அடிபட்டதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். போய்கிட்டு இருக்கோம், தலையில் அடிபட்டது, தலையில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறார். மயங்கி விழுந்து கிடப்பார். எந்த அடிபட்டாலும் தலையில் அடிபட்டா உடனே மயக்கம் வந்துடும், மயங்கி விழுந்து கிடக்கிறார். அப்படி மயங்கி விழுந்து கிடக்கிற போது அவருடைய காது வழியா அல்லது மூக்கு வழியா ரத்தம் வந்ததுன்னு வச்சுருக்க,
காது வழியாவோ அல்லது மூக்கு வழியாவோ ரத்தம் வந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய மூளையில் அடிபட்டிருக்கிறது. மூளையில அடிபட்டிருக்கு, மூளையில பாதிப்பு உண்டாகியிருக்கிறது என்பதை தெரியும். உடனடியான ஒரு அவசரமான ஒரு சிகிச்சை கொடுத்தால் ஒழிய அவர் பிழைக்க முடியாது. அவசரமான ஒரு மருத்துவம் பண்ணால் ஒழிய அவர் பிழைக்க மாட்டார். அவசரமா அந்த நேரத்துக்கு கைவசம் நம்ம உரிய மருந்து வச்சிருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதனால வருகிற அந்த நன்மை அவர் பிழைப்பதற்கான ஒரு நன்மை அவருக்கு பயன்படக்கூடிய மருந்து காண்பி. ஏன்னு சொன்னா அது நரம்பு, மூளை, தசை, குருதி ஆகிய இத்தனை டிஷ்யூலையும் இத்தனை திரளைகள்லையும் இந்த காலிபாஸ் அப்படிங்கிற மருந்து அந்த இன்ஆர்கானிக் சால்ட் அது அங்க இருக்கு. அது தசை நரம்புல இருக்கு. நரம்புல இருக்குது எப்படி அது வேலை செய்யறது பார்க்கிறோம். மூளையில அது இருக்கு. அதே போல தசை, குருதி, ரத்தம். தசை, ரத்தம் அப்படிங்கறதுல எல்லாம் ஓரளவுக்கு இருக்கு. நரம்புலையும் மூளையிலையும், நரம்பையும் மூளையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. நரம்பையும் மூளையும் தனியா பிரிச்சு பார்க்க முடியாது. மூளை பாதிப்பு நரம்பையும் பாதிப்பும், நரம்பு பாதிப்பு மூளையையும் பாதிக்கும். எனவே இந்த நரம்பு, மூளை அப்படிங்கிறதுல பெருமளவு இது வேண்டப்படுகிறதா இருக்கும். ஒரு சிறிய அளவுல தசையிலையும் குருவிலையும் இந்த சால்ட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ முகத்தில் பக்கவாதம், அது உடம்புக்கும் பரவுதல், இயக்க நரம்பு பாதிப்பு உள்ள பக்கவாதம். பக்கவாதம் அப்படிங்கிறது பார்சியல் பேரலிசிஸ். இந்த பார்சியல் பேரலிசிஸ் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா மூளையினுடைய ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற போது பக்கவாதம் வரும். இப்போ ஹை பிபி இருக்கிற ஒருத்தர் அவர் அதை கவனிக்கவே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு காரணத்துல திடீரென்று ரத்தம் தலைக்கு ஏறியது, மூளைக்கு சென்றது, அங்க மூளையினுடைய பாதிப்பு உண்டானது. அது இடதுபுறத்தினுடைய மூளை, வலதுபுறத்தினுடைய மூளை என்று எந்த இடத்துல அந்த தாக்கம் இருந்தது, மூளை முழுசா பாதிக்கப்படல, ஒரு பகுதி தான் பாதிக்கப்பட்டிருக்கு. வலதுபுறத்து மூளை பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னா இடதுபுறத்துல பக்கவாதம், இடதுபுறத்துடைய மூளை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா வலதுபுறத்துல பக்கவாதம், கிராஸ் பிடிச்சாலும் இந்த வகையில தான் அந்த பாதிப்புகள் உண்டாகும். எனவே அந்த பக்கவாதம் வருகிறது அப்படின்னு சொன்னா திடீரென்று ஏற்பட்ட ஒரு மூளை பாதிப்புனால வருகிறது. எப்போ அந்த ஒரு பகுதி மூளை இயங்காமல் போகிறதோ அல்லது அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து விடுகிறதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த நரம்புகள்லாம் பேசாம இருக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தா தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மூளையா இருக்கக்கூடிய இடம் ஒதுங்கினதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் சும்மா இருக்கு, பக்கவாதம் வந்தது போல இருக்கு, கண் கூட பார்க்க முடியும். அப்படித்தான் நம்ம உடம்புலையும் மூளை எப்போ அது ஒரு இயக்கம் இல்லாம ஒடுங்கி அது இருந்ததோ அப்படி ஒடுங்கி இருந்த போது அவனுடைய ஏவலை கேட்டு பணி செய்கின்ற இந்த நரம்புகள்லாம் பிசாம ஏவல் ஓட்டம் வேலை செய்யலாம்னு காத்திருக்கும். என்ன ஆகும்? கை கால் விளங்காம. இப்படிதான் அது நடக்கும். அந்த மூளையினுடைய பாதிப்பு எப்படி இந்த பக்கவாதத்திற்கு வழிவகுக்கிறது என்பது ஒரு பக்கத்து பாதிப்பு. இந்த அடிபட்ட போது என்ன பார்த்தோம், அதே போல இந்த இயல்பாகவே வரக்கூடிய மூளை கொதிப்பினால வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறதும் இந்த மருந்திற்கு பயன்படக்கூடிய ஒன்றாகும். நரம்பு தளர்ச்சி, அதனால் உண்டாகும் சோர்வும் அசதியும், அப்போது உறக்கம் இல்லை. ஸோ இந்த நரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தாப்புல இன்னொரு மருந்து பார்க்க போகும், மெக்னீசியம் பாஸ்பாரிக்கம் அப்படிங்கிற இன்னொரு மருந்தையும் பார்க்க போகும். இப்போ இந்த மெக்னீசியம் அப்படிங்கிற மருந்தையும் இதையும் பார்க்கும்போது ட்ரெயின் மாதிரி ஏதாவது இருக்கா? இப்ப நம்ம உடம்பு இறுக்கி கட்டப்பட்டிருக்கு. அந்த இறுக்கி கட்டப்பட்டிருக்குங்கிறத தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சொல்லுதாங்க. வேற எந்த உலக மொழியில் வேற எந்த மொழியிலும் அந்த சொல் கிடையாது. தமிழ்ல உடம்புக்கு யாக்கை அப்படின்ட்டு ஒரு பேர் கேட்டுக்கீங்களா? யாக்கை அப்படின்னு ஒரு பேர். யாக்கை அப்படி யாத்தல்னாக்க கட்டுது. யாப்புன்னு சொன்னா பாட்டு கட்டுறதுக்கான இலக்கணம். ஆமா, யாக்கை அப்படின்னு சொன்னாக்க சரியாக கட்டப்பட்டிருக்கின்ற உடம்பு, சரியாக கட்டப்பட்டிருக்கின்ற உடம்பு. இப்ப சரியாக கட்டப்பட்டிருக்கிற உடம்பு அப்படின்னு சொன்னா
இவ்வளவு பொருள்களையும் சேர்த்து கொஞ்சம் கூட ஆடாம அசையாம எப்படி இயங்கணுமோ அது போல இந்த உடம்பு வந்து பிடிக்கப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சுங்க. இது ஒரு பாதிப்பு வரலாம், தொய்ந்து போக ஒரு பாதிப்பு வரலாம். இப்படி கட்டி இருக்கணும், இப்படி இருந்தா சரியா இருக்கும். ரொம்ப டென்ஷனா விரைப்பா இருக்கு அல்லது தொய்வா இருக்கு. விரைப்பா இருந்தாலும் என்ன வரும்? தொந்தரவு வரும். தொய்வா இருந்தாலும் தொந்தரவு வரும். தொய்வா இருக்கிறதால வரக்கூடிய தொந்தரவுக்கு காலிபாஸ். தொய்வா இருக்கக்கூடிய கட்டு, அந்த கட்டு வந்து தொய்வா இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த கட்டு வந்து லிகேச்சர் சொல்லி சொல்லுவாங்க, லிகமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. நரம்பால சதையால இது இருப்பாங்க, மெம்பரின்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பரின்ஸால இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. எப்படி பேக்கேஜ், இது பேக்கேஜ். இப்போ மூக்கு அப்படின்னு சொன்னாக்க மூக்கு, அதுக்கப்புறம் மேல தோல், உள்ள வந்து மெம்பரின். அந்த மெம்பரின் வழியா என்ன வரும்? சளி, காற்று போறது, இந்த அமைப்புகளா இருக்கும். சுவாச குழாய் இருக்குன்னு சொன்னாக்க வெளியிலேயும் ஒரு மெம்பரின், உள்ளேயும் ஒரு மெம்பரின். இப்படி எல்லாம் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு, ஒழுங்கா கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டு தொய்வாகலாம், அந்த கட்டு இறுக்கமாகலாம். பெரும்பாலும் அந்த நரம்புனால வரக்கூடிய அந்த கட்டு தொய்ந்தது அப்படின்னு சொன்னா, அல்லது நரம்புனால வரக்கூடிய அந்த கட்டு விரைத்தது அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நரம்பு பாதிப்பினால வரக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது. எங்கே நரம்பு தொய்வடைந்து இருந்ததோ அங்க வந்து காலிபாஸ். எங்கே நரம்பு இறுக்கமாக இருந்ததோ, விரைப்பாக இருந்ததோ, அங்க வந்து மெக்பாஸ். எதுக்கு? சரி, உதாரணம் சொல்ல வேண்டாம். இப்போ ஒருத்தருக்கு வயிற்றுல வலி வருது, வயிற்றுல வலி வருது, வயிற்றுல கையில வலி வருது. இப்ப கை காலில் வயிற்றுல வலி வருது அப்படின்னு சொன்னாக்க அது தொய்வா இருக்கிற வலியா விரைப்பா இருக்கிற வலியா என்பதை தெரிந்து கொள்ளணும். இப்ப மெக்பாஸ் என்ன செய்யும்? விரைப்பா இருக்கிற வலி தான் அதுல வரும். தொய்வா இருக்கிற வலி எது? காலிபாஸ். அந்த வலி வந்த உடனே அதுக்கு என்ன செய்யணும்? விரைப்பா இருக்கிறத லூஸ் பண்ணும், விரைப்பா இருக்கிறத லூஸ் பண்ணும். இந்த மெக்னீசியம் பாஸ்பாரிக்கம் வலி எப்படி இருக்குன்னு சொன்னா அவங்கள லூஸ் பண்ண வைக்கணும். அந்த விரைப்பை லூஸ் பண்ண வைக்கும். விரைப்பை லூஸ் பண்ண வைக்கிறதுனா எப்படி? விரைப்பா இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது? லூஸ் பண்ண வைக்கிறதுனா ஐயோ வலியை தாங்க முடியாம, அந்த இழுக்கிற இழுப்பு, அந்த விரைப்பு இருப்பாங்க, அதை தாங்க முடியாம ஐயோன்னு கத்திட்டு அவங்க வந்து அப்படியே புரிவாங்க. இது வந்து அந்த விரைப்பா இருக்கிறத லூஸ் பண்ண வைக்கிற வலி. அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புக்கு பரவுவது எது? இந்த காலிபாஸ். என்ன பாதிப்பு பாக்குறோம் இல்லையா? அந்த நரம்பு தளர்ச்சி, தளர்ந்து போய் இருக்கிறது, தளர்ந்து போயிருந்து அதனால தூக்கம் இல்லாம இருக்கிறது. அதாவது எப்படின்னு சொன்னா பழைய காலத்து டியூப்லைட், இப்ப இல்லாம டியூப்லைட் வரதில்லை. போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எரியும். இப்ப போட்டோன்னே டக்குன்னு எரிஞ்சிருதுல்ல. என்ன அதை போல இந்த நரம்பு செய்யக்கூடிய ஒரு மோட்டார் இயங்கக்கூடிய வேலை இருக்குன்னு சொன்னா எடுத்து மெதுவா போய் அப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் தளர்ந்து போயிருக்கு. அந்த நரம்பு தளர்ச்சி, தளர்ந்த நிலை, தொய்வு நிலை அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காலிபாஸ். விரைப்பா இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது மெக்பாஸ் வருது. அதை நாம வந்து அங்க பார்க்க போகிறோம். அதனால் உண்டாகும் சோர்வு பாதிப்பும் அப்போது உறக்கம் இல்லை. இப்போ இந்த நரம்பு தொய்வடைந்திருந்ததுனாலேயே என்ன ஆனது அப்படின்னு சொன்னா உறக்கம் வராம இருக்கிறதெல்லாம் அசதி அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. மூளை நரம்பு பாதிப்பால் ஏற்படும் மனநோய். மூளை பாதிக்கப்பட்டிருந்தது, நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தது, இசைவு வந்தது, இஸ்டீரியா அப்படிங்கிற நோய்கள். எப்போ அந்த மூளையும் நரம்பும் பாதிக்கப்பட்டதோ அப்ப என்ன ஆகும்? மனம் பாதிக்கப்படுகிறது. அதனால வரக்கூடிய மனநோய்கள் அப்படிங்கிறது உருவாகும். இந்த 12 திரளை உப்பு மருந்துகளிலேயே மன தொடர்பா இருக்கக்கூடிய சில பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து காலிபாஸ். மற்றதெல்லாம் நீங்க மனக்குறிகள் பார்க்க முடியாது. இதே ஹோமியோபதி மருந்தா போகும்போது மனக்குறிகள் இருக்கும். ஆனா இந்த டிஷ்யூ மெடிசனா பார்க்கும்போது, டிஷ்யூ ரெமெடிஸா நாம வந்து பார்க்கும்போது இங்க வந்து மனக்குறிகளை வைத்துக் கொண்டு அந்த மருந்தை பயன்படுத்த முடியாது. ஆனா காலிபாஸ் ஒண்ணுல மட்டும்தான் அந்த மனக்குறிகள் அப்படிங்கிறது இருக்கும், மனநல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். மெமரி அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு மெமரி, அந்த மெமரிக்கெல்லாம் கூட இது வந்து மருந்தாக பயன்படுகிறது. கண் தசைகளின் வலிமை குறைவால் கண்கள் தாமாகவே மூடிக்கொள்ளுது.
இப்போ கண்ணு வந்து சரியா இருக்கும், மோட்டார் நரம்பெல்லாம் சரியா இருக்கு. இங்க என்னாச்சு, நரம்புகள்லாம் சோர்ந்து போயிருக்கு. நரம்புகள்லாம் சோர்ந்து போயிருக்கிறதுனால தானாவே முடிக்குது. தானாகவே அந்த நரம்புகள் வந்து சோர்ந்து போயிருக்கிற நிலையை கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை காட்டுது. அது உறக்கம் கிடையாது. உறக்கம் இல்லாமலே அவங்களால நிமிர்ந்து இருக்க முடியாம, இமைகளை திறந்து வைத்துக் கொண்டிருக்க முடியாம தானாகவே மூடிக்கொள்ளுகின்ற ஒரு சோர்வு நிலை, சோர்ந்து இருக்கிற ஒரு நிலையைத்தான் அது காட்டும். கண் தசைகளின் வலிமை குறைவால் கண்கள் தாமாகவே மூடிக்கொள்ளுதல். அதுக்கப்புறம் இன்னும் இதுல சிறப்பா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, கொடு நாற்ற கழிக்கும். கழிவு பொருள்கள் இருக்கு பாருங்க, அந்த கழிவு பொருள்கள் எல்லாமே நாற்றத்தை உடையதாக இருக்கு. நாற்றத்தை உடையதாக கொடு நாற்ற கழிவு பொருள்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கும். இன்னும் பார்க்க போறோம் பின்னால நோய் நாடுதல் அப்படிங்கிறதுல பார்க்க போகிறோம். ஸ்பெஷலா இந்த டைபாய்டு இருக்கு பாருங்க, இந்த டைபாய்டு போன்ற நோய்கள்ல இந்த நாற்ற கழிச்சல் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த மருந்து வந்து பயன்படும். டைபாய்டு கொஞ்சம் முற்றிய நிலையில அவங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னாக்க வயிற்றுப்போக்கு. அந்த வயிற்றுப்போக்கு போகிறது எப்படி போகும் அப்படின்னு சொன்னாக்க கொடு நாற்றத்தோட, அதாவது அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அழிஞ்சு போய்விடுது, அழுகி போய்விடுகிறது. அப்படி அழுகி போய்விடுகிற நிலையில வரக்கூடிய ஒரு பாதிப்பு தான் அந்த கொடு நாற்றம். அந்த கொடு நாற்ற கழிவு பொருள் அங்கு வந்து இருக்கும். நாடி துடிப்பு தளர்ந்தும் குறைந்தும் இடையீடுபட்டும் இருக்கும். நாடி துடிப்பு பல்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க தளர்ச்சி அடைந்திருக்கும். பட் 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 துடிக்கணும் இல்லையா, அப்படி இல்லாம பட்டு பட்டு அப்படி அந்த நாடி துடிப்பு தளர்ந்து போய் குறைந்து இடையீடுபட்டு இன்டர்மீடியண்டா இருக்குது, இடையில காணப்படும். அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு நிலை, அந்த நரம்பு தளர்ந்து போயிருக்கிற நிலையை காட்டுகின்ற ஒன்றாக அது இருக்கும். நாடி துடிப்பு தளர்ந்தும் குறைந்தும் இடையீடுபட்டும் இருத்தல். நாக்கில் கருமையான மாசு. நாக்க காட்டும் அப்படின்னு சொன்னாக்க அதுல வந்து என்ன இருக்கும், கருப்பா இருக்கிற மாசுபடாது. பொதுவா வெள்ளையா இருக்கும் இல்ல மஞ்சளா இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன இருக்கும், காலிபாஸ் மருந்தை காட்டுவதற்கு கருப்பா இருக்கக்கூடிய மாசு, கருப்பா இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு வந்து நாக்கில் படர்ந்திருக்கும். அதெல்லாம் இன்னும் பின்னால் நம்ம வந்து நம்ம விரிவா பார்க்கலாம். குடற்புண் அழற்சி காய்ச்சல், டைபாய்டு. இந்த 12 டிஷ்யூ மருந்திலேயே குடற்புண் அழற்சி காய்ச்சல் இருக்கு பாருங்க, டைபாய்டு இருக்கு பாருங்க. அந்த டைபாய்டு பயன்படக்கூடிய ஒரு சிறந்த மருந்து காலிபாஸ். டைபாய்டு அப்படிங்கிறது ஒரு கொடுமையான காய்ச்சல், பல பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய காய்ச்சல். அலோபதி மருத்துவத்தில் டைபாய்டை குணப்படுத்திடுவாங்க, டைபாய்டு காய்ச்சல் இல்லாமல் போயிடும். ஆனால் அதுக்கு பின்னால வரக்கூடிய விளைவுகள் இருக்கு பாருங்க, அந்த விளைவுகளை அவர்களால் ஒருபோதும் சரிப்படுத்த முடியும். அந்த விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, டைபாய்டு காய்ச்சலுக்கு பின்னால தலைமுடி கொட்டுவது, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி தலைமுடி கொட்டுவது. பெண்களா இருந்தாக்க அவங்களுடைய இந்த ஹார்மோன் சுரப்புகள்லாம் சரியா இருந்ததுன்னு சொன்னா முடி வளர்ந்து வரும். ஆண்களா இருந்தா பால்னஸ் வந்து தகை வரும், அதுக்கப்புறம் அது முளைக்காது. அவருக்கு டைபாய்டு வந்தது அதனால முடி கொட்டியது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த ஹோமியோபதி மருத்துவம்னா அவருக்கும் முளைக்கும். அப்படி செய்யலன்னு சொன்னாக்க பால்னஸ் வந்து வளரும். இது ஒரு பாதிப்பு இருக்கும். செரிமான பாதிப்பு இருக்கும். செரிமான பாதிப்பு எப்ப அந்த குடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பு, குடல் புண்ணால வந்த பாதிப்பு, அதனால அந்த காய்ச்சல் என்று சொல்லி அந்த டைபாய்டு காய்ச்சல் வந்ததோ, அலோபதி மருத்துவத்தினால அந்த காய்ச்சலை போக்கியதுக்கு பிறகு என்ன இருக்கும், இந்த இது இருக்கும். அது மட்டும் இல்லாம சரியா காது இருக்காம போகும். டைபாய்டு இருக்கனால காது இருக்கும், வாழ்நாள் பூரா இருக்கணும். அதை ஆன்டிடோட் பண்ணாம, அதாவது ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலமா அல்லது காலிபாஸ் போன்ற மருந்துகளின் மூலமா அதை போக்காத வரையில அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இன்னும் இருக்கும். டைபாய்டு வந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட சில குறைபாடுகள் அவங்க வந்து இந்த மாற்று மருத்துவத்தினால போக்கிக் கொள்ளாத வரையில அது வந்து கூட இருக்கவே இருக்கும். அதை போக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த குடற்புண் அழற்சி காய்ச்சல். எல்லா வகையான வெளிப்பாடுகளும் கொடு நாற்றத்துடன் இருத்தல். அழுகுனி புண்கள், கேங்கிரைன். கேங்கிரைன் எப்படி வருது அப்படின்னு சொன்னாக்க, எந்த இடத்துல ரத்தம் பாயலையோ, குருதி போக்கு இல்லையோ அந்த இடத்துல வந்து டீகே அழுகி போகுது. அதனால புண்கள் வந்து ஆறாம இருக்கும். அது டயபெட்டிக் அல்சரா கூட இருக்கலாம், டயபெட்டிக் இல்லாமலே இருக்கக்கூடிய புண்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ரத்த போக்கு அடைபட்டு
அதுக்கப்புறம் அவங்க ரத்தம் போகலை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல புண்கள் உண்டாகி அந்த இடம் அழுகி போகிற ஒரு நிலை கேங்க்ரீன் அப்படிங்கிறது உருவாகிறது. அந்த அழுகுனி புண்களுக்கும் இது மருந்தாக இப்படி பயன்படக்கூடிய மருந்து இந்த காலி. அந்த காலி குரூப்ல காலி நூறும் காலி ஸ்பாஸும் இவ்வளவு அருமையாக வேலை செய்யக்கூடிய அவ்வளவு சிறந்த ஒரு மருந்துகளாக பயன்படுது. அடுத்து வர அதான் மூளையினுடைய பாதிப்புகள் பாருங்க, மூளையினுடைய சரியான அதாவது பொதுவான ஞாபக சக்தி அப்படிங்கிறத காட்டுவோம். இப்படி ஏதாவது ஒரு விளைவுனால எப்பயோ அடிபட்டுச்சு, ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு, அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. இப்படி ஏதாவது காய்ச்சல் வந்தது அதனால ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும்போதெல்லாம் அந்த காலிபாஸ் ஒரு ஞாபகத்துக்குரிய ஒரு நினைவாற்றலுக்கு உரிய மருந்து தான் பயன்படும். அது என்ன ஏதுன்னு தெரியாம சொல்ல முடியாது. ரெஸ்பிரமெடி இல்ல, அது என்ன அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன் அந்த மாதிரி விழுகிறாங்க அப்படிங்கிறது இல்லை. சில நேரத்துல சாப்பிடாம மயக்கம் போட்டு வந்தாங்க, அதுக்கெல்லாம் மருந்து அதாவது சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, வெயில்ல நிற்கும் போது பித்தம் அதிகமாகும். வெயில்ல இருக்கும்போது பித்தம் அதிகமாகும். அந்த பித்தத்தினால மயக்கம் போட்டு விடுவாங்க, சாப்பிடாம வந்தா மயக்கம் போட்டு விடுவாங்க. இதெல்லாம் அந்த குறைபாட்டை போக்கத்தான் போகணும், மருந்துனால ஒன்றும் செய்ய வேண்டும். சொல்றேன். அதுக்கு அடுத்தாப்புல ஏதாவது ஒரு பாதிப்பு அவங்க இப்ப டைபாய்டு வந்திருக்கும். டைபாய்டு வந்ததுக்கப்புறம் அது போயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைபாய்டு என்ன டைபாய்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரஸ்டாக் தேவைப்படுகிற டைபாய்டா இருந்திருக்கும். ஹோமியோபதி மருந்து ரஸ்டாக் தேவைப்படுகிற மருந்தா இருந்திருக்கும், டைபாய்டா இருந்திருக்கும். அதனால அவங்க பேசாம கையை காலை கட்டிட்டு பேசாம நின்னாங்க, ரஸ்டாக் நிக்க முடியாது, ஓடாடிக்கிட்டே இருக்கணும், இயங்கிக்கிட்டே இருக்கணும். அவங்க கையை காலை கட்டி நின்னாங்கன்னா டாப் விழுந்துடும். ஓடும்போது விட மாட்டாங்க. ஆப்போசிட் மருந்து வேற. அசம்பிளி எல்லாம் விழுந்தாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். ஒரு டைபாய்டு வந்திருக்கும், டைபாய்டு போயிருக்கும். அப்ப பயன்படுத்த வேண்டிய மருந்து ரஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மருந்தா இருந்திருக்கும். அதனுடைய தேவை இன்னும் தேவைப்படுகிறது அப்படிங்கறத காட்டுறது போலதான் அவங்க இயக்கம் இல்லாம அப்படியே பேசாம இருந்தாங்கன்னா தப்பணும். ஆனால் என்னங்கிறத ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அதுக்குரிய மருந்தை சொல்ல முடியும். ஒருவேளை சாப்பிடாம வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது ஒரு அனிமிக் கண்டிஷன், ஒரு பசியினால வந்தது, பித்தம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாங்க, பித்தத்துக்குரிய மருந்துகளை கொடுக்க முடியும். வாங்க. சாப்பிடாம இருந்தா வேற வருமா? என்ன வேணாலும் வரும். வரலாம், என்ன வேணாலும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எங்க அம்மா 94 இயர்ஸ், இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னால விழுந்துட்டு இருக்காங்க. விழுந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு நனவு தவறிச்சுனாக்கா அவங்க நனவே அவங்களுக்கு கிடையாது. எதெல்லாம் பேசுறாங்க, பயந்த காரணமோ இல்லை என்ன காரணமோ தெரியல, வீண்டு ஷாக்கு ஏஜ் காரணமோ தெரியாது, இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு போன் வந்திருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு மன கவலை கூட இருக்கலாம். ஸோ அந்த மனக்கவலையில அவங்க விழுந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு ஜாய் இருக்கலாம்னு சொல்லிட்டு சார் காலி பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். எங்க அம்மா தான், வேற யாரும் இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு அப்படி விழுந்தாங்க. விழுந்த உடனே நைட் போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ ரெமடி கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இருந்து மறுபடியும் ஒரு என்கிட்டயே அப்ப என்னைய பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியல, நானே தெரியல, என்னை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என் பேரை சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்க, விஜயான் பாக்குறதுல போறதுல எங்க
இருந்தது. அதே ஷாக் அவங்களுக்கு. எங்க அண்ணன் பேர, அதாவது எங்க அம்மா பேர வேற ஊருக்கு போயிட்டான். அவரும் போயிட்டான். இவ்வளவு ஊருக்கு போயிருக்காரு, இன்னும் நான் போல. அந்த ஷாக்லயே அவங்க வந்து மனக்கவலையில ஃபீல் ஆயிருப்பாங்க. என்ன ஆச்சு எல்லாம் மயக்கமாயி விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே அவங்க நனவு போயிட்டு இருக்கு. நனவு போயிட்டு தூக்கிட்டு பெட்ல போட்டிருக்காங்க. என்னென்னவோ பேசி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு இப்படி போன் வந்தது. இந்த மாதிரி எதிர்க்காரங்களும் யாரோ எனக்கு போன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு இல்ல ரிலேட்டிவ் நோட்டு அவங்க நனவு தெரியல, இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி நான் சாருக்கு எனக்கு தெரியும் ஷாக் இந்த மாதிரி பார்த்து. அப்புறம் விழுந்ததுல நனவு போயிட்டு இருக்கு. இன்னும் ஏஜ் வேற, நனவு போயிட்டுனா கஷ்டம். சரி சார் இந்த மாதிரி காலி ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி அன்னைக்கு நைட்டை போய் ரெஸ்பிரேட்டரி கொடுத்த ஒரு ½ hour இருந்தேன். ½ hour இருந்த வரைக்கும் என்கிட்ட பேசுறாங்க. நான் பேசும்போது பதில் சொல்றாங்க, திரும்பி என்னை பத்தியே பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு தரமாட்டம், வேற எதுவும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நனவு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா இல்லை, நான் கண் கூட பார்த்தது. அப்புறம் ஒரு ½ hour விட்டு காலிப்பாஸ் 2 டேப்லெட் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. மறுநாள் எங்க அக்கா பையனை இங்கதான் இருக்காங்க. கொஞ்சம் போய் நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் போய் பாக்குறதா பாரு ஆயா அப்படின்னு. அவன் போனப்போ சரியா இருந்திருக்காங்க, நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு அக்கா பையன் அவன் போனோம். அவன் போயிட்டு இல்ல ஆயா நல்லா இருக்காங்களே, நல்லா பேசிட்டு இருக்காங்களே. சோ இது மிராக்கல். மறுநாள் காலையில அவன் போனப்ப அவன்கிட்ட 2 மாத்திரை கொடுக்க சொல்லியிருந்தேன். ராத்திரி நான் 2 மாத்திரை கொடுத்துட்டு வந்தேன். 4 மாத்திரை இன்ன வரைக்கும். இப்ப வந்து ஒரு 25 days எங்க வீட்டுல இருந்தாங்க. அவ்வளவு அழகா பேசுறாங்க, அவ்வளவு அழகா நடந்துட்டு அவங்க வேலையை அவங்க நின்றுட்டு சிங்கிள் டோஸ் தான், ஒரே டோஸ் தான். நைட்டு ஒரு 2 pills கொடுத்தா மறுநாள் காலையில 2 மாத்திரை கொடுத்தா அவ்வளவுதான். அவங்க வயசுல எவ்வளவுன்னு சொல்லி 94 years. எதுக்கு சொல்றேன்னா இப்ப அது எவ்வளவு உபயோகமா இருக்கு பாருங்க. இப்போ எங்க வீட்டுல வந்து அந்த அம்மா நடமாடும் போது பேசிட்டு இருக்கும்போது தான் நினைச்சிருந்தேன், நினைவே தெரியாத இருந்தாங்க. உடனே எதுவுமே கொடுக்கல. ஸோ எவ்வளவு அழகா அந்த பதில் சொல்லியிருக்கு இந்த மாத்திரை ஒண்ணு. அப்புறம் இந்த காலிபாஸ் வந்து இன்னொரு டைபாய்டு பேஷண்ட். ஒரு தரம் டைபாய்டு வந்து அவர் வந்து டயட் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ண மாட்டாரு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. மறுபடியும் டைபாய்டு வந்துச்சு. முதல் தடவை வந்தப்போ நாங்க கொஞ்சம் சைட் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் கொடுத்தோம். செகண்ட் டைம் டைபாய்டு வந்துச்சு. அப்புறம் நாங்க கொடுத்துதான் எடுத்தாரு டாக்டர். செகண்ட் டைம் போனப்ப டாக்டர் சொல்லி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல உங்களுக்கு டேப்லெட்டே கிடையாது, இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் கொடுக்க முடியாது, தாங்க சக்தி கூட கிடையாது, உங்களுக்கு மாத்திரையே கிடையாது போன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டைபாய்டு கொடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவர் மெடிக்கல் ஷாப்ல போய் அதே டேப்லெட்டை சொல்லி வாங்கி சாப்பிட்டுருக்காரு. அப்பவும் ஜுரம் குறையல. எனக்கு போன் பண்ணாரு. நான் சொன்னேன் திட்டிட்டு டயட் ஃபாலோ பண்ணு, நீ வெறும் மாத்திரையை மட்டும் இப்ப கொடுத்தேன் சரியாயிடுச்சுன்னு அப்படி நீ பண்ணாக்கா எனக்கு தெரியாது, நான் இனிமே மாத்திரையே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லைங்க. இந்த காலிபாஸ் சரம் பாஸ் காலையில 2 காலிபாஸ் ஈவினிங் சரம் பாஸ் அந்த மாதிரி ஒரு 5 நாளைக்கு எடுத்து சொன்னேன். அந்த ஜுரமும் இல்லை, இது வரைக்கும் இன்னும் டைபாய்டும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு. எதுக்குன்னா டாக்டரே முடியாது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபீவர் டைபாய்டு 3rd டைம் வந்த டைபாய்டு அதுவும் டயட் சரியா ஃபாலோ பண்ணாத ஆளுக்கு இந்த காலிபாஸ் அந்த சரம் பாஸ் கொடுத்து அவ்வளவு அழகா ஃபீவர் போயிடுச்சு. அவங்களே போன் பண்ணி எனக்கு ஃபீவரே இல்லை, சாட முடியுது, நல்லா இருக்க, டயர்டா இருக்கு, ரொம்ப அசதியா இருந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக இது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ன்றதுனால இந்த 2 விஷயமும் நல்ல ஹெல்ப். பாலிசல்ஃபியூரிக்கம் அப்படிங்கிறது கடைசி காலத்துல மருத்துவ சுசுலரால கைவிடப்பட்ட மருந்து. ஆனா அதனுடைய வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டார். இருந்தாலும் நாம வந்து தெரிஞ்சிருக்கலாம். அது தோல், அந்த தோல் அளவுல தோல்லையும் மேற்புற தோல்லையும் தோல் அடுக்குலையும் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. அதனால தோல் பாதிப்பா வருகிற அந்த இடங்கள்ல மட்டும் இது தரும். இப்ப நம்ம என்ன ஏன் அது பயன்பாடு குறைவு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அலோபதி மருத்துவர்கள்லாம் தோல்ல ஒரு பாதிப்பு வந்தது, ஒரு எரப்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னா அது தோல்ல மட்டும் இருக்கிறது, அந்த தோல்ல மட்டும் இருக்கக்கூடியத தோல்ல இருக்கும் போதே, அதாவது உள்ள இருந்து வந்திருக்கிற ஒரு இயல்பாகவே வந்திருக்கிற ஒன்று, அதை போக்கிவிட்டால் மற்ற உறுப்புகள்லாம்
எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கும் நினைக்கிறாங்க. இதற்கு மாறா அனிமான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தோல்ல அந்த நோய் வெளியில வர்றதுக்கு முன்னால உடம்பு பூரா அது சுத்திட்டு இருந்துட்டு இந்த உயிராற்றல் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீ இங்க இருக்காத, நாங்க மற்ற வேலைகள் மற்றவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு, மற்றவங்க எல்லாம் வேலை செய்யணும், அவங்க வேலை செய்ய விட்டு நீ பாட்டுக்கு நீ உங்க இடத்துல போய் வெளியில போய் உட்காந்துக்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அந்த நோய் முற்றிலும் பரவி அங்கிருந்து அது ஒரு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி இங்க வச்சிருக்கு அப்படிங்கறது சொன்னவர் யாருன்னு சொன்னா, அதனால தோல்ல ஒரு பாதிப்பு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க, தோல் அளவு மட்டும் இருக்கக்கூடிய பாதிப்பு இல்லை. அதனாலதான் அவர் கைவிட்டார். ஏன் கைவிட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் அந்த காலி சல்பூரியத்தினால வரக்கூடிய நன்மைகள் குறைந்தது என்று அவர் கைவிட்டார். இப்ப தோல் பாதிப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப அடிபட்ட இடத்துல தோல்ல மட்டும் பாதிக்கப்படுறது இல்லை. தோல் பிளவுபட்ட உடனேயே அதுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய ரத்த குழாய் அப்படிங்கிறது எவ்வளவு மென்மையா இருந்தாலும் கூட என்ன செய்யும், உள்ள இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டாகும். எனவே அந்த இடம் மட்டும் பாதிக்கப்படும், அடிபடுறதுலயே அந்த இடத்துல மட்டும் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது இல்லை. இப்ப அகநோய்கள் அப்படிங்கிறது தோல்ல மட்டும் வரக்கூடியது ஒன்றுதான். இந்த தோல் நோய் அப்படின்னு சொன்னாக்க சோரியாசிஸ் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அது தோல்ல தானே இருக்கு, அதனால தோலுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம கற்பனை பண்ணி போகக்கூடாது. அது உள்ள எங்க இருந்தது, வேற ஒரு இடத்துல இருந்தது, வேற ஒரு இடத்துல அது முழுமையா பரவி இருக்கு. முழுமையா பரவி இருக்கிறது தோல்ல காட்சி அளிக்கிறது, அவ்வளவுதான். அதனாலேயே இந்த மருந்து இது பயன்படுத்தும், இந்த நோய்களை குணப்படுத்தும் என்று நாம நினைத்துக் கொள்ள அது இந்த நோயை பொறுத்திருக்கு. தோல் நோய்கள் ஜீன்ஸ் வழியா வரக்கூடிய நோய்கள் இருக்கு. வெண்புள்ளிகள் வச்சுக்கலாம், கணவன் மனைவி 2 பேருக்கும் வெண்புள்ளி இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தைக்கு கண்டிப்பா இருக்கு. கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க 50-50 வரலாம், வராம போகலாம். இது மட்டும் இல்லாம கணவனுக்கு பெற்றோருக்கு இல்லாம இவருக்கு மட்டும் பிறந்த குழந்தைக்கு மட்டும் வரக்கூடியதும் இருக்கும். அது ஒரு வகை. இந்த தோல் நோய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நிச்சயமா இருக்கட்டும், இல்ல சரியா இருக்கட்டும், தடையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது பெற்றோர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோர்களுக்கு இருந்த நிலையில, அது முற்றி இருந்த நிலையில அவருடைய புணர்ச்சி நிகழ்ந்து அந்த நேரத்தில் கன்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தோல் நோய் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆர்டினல்ல படிச்சிருப்பீங்க. என்ன இருக்குன்னு சொன்னா, அது உறங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ் ஒன்று இருக்கு, அது டார்மெண்டா இருக்கிற ஸ்டேஜ் இருக்கு. டார்மெண்டா இருக்கிற ஸ்டேஜ் நல்லா இருக்கிற நிலை போல இருக்கும். அப்படி டார்மெண்டா இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வராது. அது பொங்கி இருக்கிற இடத்துல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா வரணும். இப்படி இருந்தது இருக்கு. அது இல்லாம கண்டேஜியஸ் இருக்கு, ஒட்டுவார் ஒட்டி, ஒருவர் இன்னொருத்தட்ட ஒட்டி அதனால வரக்கூடியதுலாம் சரங்கெல்லாம் பெரும்பாலும் அப்படித்தான் வரும். பல நிலைகள் அந்த நோய் உள்ளது பரவும். இடம் விட்டு இடம் மாறும் நரம்பு, அது எங்க இருக்குன்னா மேற்புற தோல் அடுக்கு, அங்க அந்த இது இருக்கு. இப்ப எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு பயன்பாடு, காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்தும். அந்த தோல் ரொம்ப பளபளப்பா இருக்கணும், மினுமினுத்து இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய அதெல்லாம் அந்த கிரீம் இந்த கிரீம் எல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்தி எல்லாம் பண்றாங்க. அதுக்கு வேணா இதை பயன்படுத்தும். அதை தவிர்த்து ஆழமான உள்ளிருந்து வரக்கூடிய நோய்களுக்கெல்லாம் இது ஒரு மருந்தா பயன்படக்கூடிய ஒரு நிலை இல்லை. இடம் விட்டு இடம் மாறும் நரம்பு வலி, சவ்வுகளில் குருதி நீர் உள்ள புற்றுநோய், அது இந்த தோல்ல இருந்தது அப்படிங்கறதுனால, தோல்ல வரக்கூடிய ஒரு புற்றுநோயா இருந்ததுனால, சவ்வின் பாதிப்பினால வளர்ந்து வந்திருக்கிற ஒரு புற்றுநோயா இருந்ததுனால இது ஒரு துணை மருந்தா கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதனாலதான். கற்புரை, அப்போது கண்வெளி மங்கலாக இருக்கு. கற்புரை அப்படின்னு சொன்னாக்க கேட்ராக்ட், அங்க கண்ணு மங்கலா இருக்குது, அந்த ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு மருந்து பார்த்திருக்கோம், கல்கரியா புளோரிக்கம் அப்படிங்கிற மருந்தை பார்த்திருக்கோம். அதே போல இந்த மருந்து கல்கரியா புளோரிக்கமும் கல்கரியா சல்பூரிக்கமும் தோல்ல இருந்தது, இதுவும் தோல்ல இருக்க ஒரு மருந்து. காதுகளில் மஞ்சள் நிற நீர் ஒழுக்குடன் உள்ளது. காதுல இருந்து ஏற்கனவே 3 டிஸ்சார்ஜ் பார்த்திருக்கோம். ஒன்னு வெண்புரதமா இருக்கும், இன்னொன்னு கெட்டியா இருக்கிற மஞ்சளா இருக்கும், இன்னொன்னு இங்க மஞ்சள் நிறத்துல இருக்கும்.
ஒழுகிறதா ஃப்ளோயிங் டிஸ்சார்ஜா இருக்கும். நாக்கில் மெல்லிய மஞ்சள் நிறமாக படிந்திருத்தல், எல்லா அழற்சிகளின் போதும் நீராக உள்ள மஞ்சள் நிற சீல் அல்லது பசு மஞ்சள் நிற சீல் வெளியாகும். இந்த அறிகுறிகள் இருந்தது, வேற எந்த மருந்துக்கும் பொருந்தி வராமல் இருந்த ஒரு நிலை இருந்தது என்று சொன்னா காலிசல்பூரிக்கத்தை பயன்படுத்தலாம். காலிசல்பூரிக்கம் இல்லாமலேயே மருத்துவ பயிற்சி செய்கின்ற ஒரு நிலையும் நமக்கு வாய்ப்பு. அடுத்து மெக்னீசியம் பாஸ்பரஸ், ஏற்கனவே அதை பற்றி ஒரு குறிப்பு நம்ம பார்த்துருக்கிறோம். மெக்னீசியம் பாஸ்பரஸ் இருக்கிற இடம் வந்து நரம்பு, தசை, எலும்பு. நரம்புல மிகுதியா இருக்கக்கூடிய ஒன்று. நரம்போட பின்னி பிணைந்து இருக்கின்ற தசையிலையும் இருக்கும், எலும்பிலையும் மெக்னீசியம் அப்படிங்கிற அந்த பொருள் வந்து இருந்தது. இதனுடைய முதன்மை அறிகுறிகள் அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவா என்ன ஏதுன்னு தெரியாமலே வரக்கூடிய கால்கை வலிப்பு இருக்குது இல்லையா, காக்கா வலிப்பு இருக்குது இல்லையா, அதுக்கு இந்த மருந்து. ஏற்கனவே நம்ம வந்து கல்கரியா பாஸ்பாரிக்கத்தை பார்த்துருக்கோம், பெரன் பாஸ்பாரிக்கத்தை பார்த்துருக்கோம். கல்கரியா காஸ்பாரத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னா, பல் முளைக்கும் போது கால்கை வலிப்பு வந்தது, ஸ்பெசிபிக் இண்டிகேஷன். காய்ச்சல் வந்தபோது கால்கை வலிப்பு வந்தது, ஸ்பெசிபிக் இண்டிகேஷன் பெரன் பாஸ்ல இருந்தது. என்ன ஏதுன்னு தெரியாம கால்கை வலிப்பு வந்தது அப்படின்னு சொன்னா முழுமையான நரம்பு பாதிப்பு. அந்த நரம்பு பாதிப்பினால வந்திருக்கக்கூடிய கால்கை வலிப்புக்கு இது மெக்னீசியம் பாஸ் அப்படிங்கிறது மருந்து. தலை, தாடை, கைகள் என்பவை தாமாகவே ஆடிக்கொண்டிருக்கும். பார்த்துருக்கீங்க சொல்லுங்க. இப்படி ஏதாவது ஒரு உறுப்பு தாடை இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த நிலையெல்லாம் பார்க்கணும். அங்கேயும் நரம்பு பாதிப்பு. தலை, தாடை, கைகள் என்பவை தாமாகவே ஆடிக்கொண்டிருத்தல், குன்ன பிடிக்கும் நரம்பு வலி, அப்போது ஐயோ என்ற அலறி குடிது. குன்ன பிடித்தம்னா காலிக் பெயின், அது குன்ன பிடிக்கிற நரம்பு வலி. அப்போ குனிவாங்க, ஐயோன்னு சொல்லிக்கொண்டே குனிவாங்க. அதான் அந்த வேறுபாடு, அந்த விரைப்புக்கும் தளர்ச்சிக்கும் இருக்கிற வேறுபாடு. விரைப்பா இருந்ததுனால அப்படிப்பட்ட குனிய வேண்டிய அந்த நரம்புகளை நெகிழ்வுபடுத்த வேண்டிய ஒரு வலி, அந்த குன்ன பிடிக்கிற வலி இருந்தது. எழுத்தர்களின் கை நரம்பு இழுப்பு, இதெல்லாம் பார்த்தீங்க, டைப் பண்ணுவாங்க, பண்ணிக்குவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த நரம்பினுடைய பாதிப்பால் வரக்கூடிய, அதுதான் அந்த ரைட்டர்ஸ் கிராம்ப், டைட்டிஸ் கிராம்ப் என்று வருகிற அந்த நரம்பு பிடிப்பு வலி. ராமச்சந்திரா ஒரு 5 நிமிஷம் யாரு ராமச்சந்திரா பாத்துருக்கீங்களா? அப்படியா? இல்ல, அது வேற ஏதோ சொல்லு. இமைகள் தாமாகவே மூடுதல், விட்டு விட்டு இமைகள் துடித்தல், பார்வை நரம்புகளின் வலுவிழப்பால் பார்வை மங்குதல், அவ்வாறே முகர்வை சுவை குன்றுதல். இப்ப நரம்பு பாதிப்பினுடைய இன்னொரு நிலையா என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த நரம்புகளுடைய செயல் முடங்கி போகிறது. இந்த நரம்புடைய செயல் முடங்கி போகிறதுனால என்ன இருந்ததுன்னா, இமைகள் தாமாகவே. காலிபாஸ்லயும் பார்த்தோம், காலிபாஸ்லயும் அது வந்து டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களால அந்த அசதியினால முழிச்சிருக்க முடியாம இருக்கிறது. இங்க வந்து இந்த நரம்புகளை இயக்கி கொண்டிருக்கும். அப்படி இயக்கி கொண்டே இருக்கணும் அப்படிங்கறதுனால கண்களை இவங்களை மூடுறது, இயக்கி கொண்டே இருக்கணுங்கிறதுனால ஆடுறது, கை கால ஆடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இமைகள் தாமாகவே மூடுதல், விட்டு விட்டு இமைகள் துடித்தல், பார்வை நரம்புகளின் வலு இழப்பால் பார்வை மங்குதல். ஸோ கண்ணு இருக்கு, இந்த கண்ணுல பின்னால அப்பரேட்டஸ், இது ஒரு கருவி, புலன். இந்த கருவிக்கு பின்னால செல்லக்கூடிய நரம்புகள் இருக்கு, மூளையோடு இணைக்கப்பட்டிருக்கிற நரம்பு இருக்கு. அந்த நரம்புக்கு பேர் வந்து ஆப்டிக் நர்வ் அப்படின்னு பேர், கண் நரம்பு என்று சொல்லி பேர். அந்த ஆப்டிக் நர்வனுடைய பாதிப்பினால வரக்கூடியது தான் இங்க பார்க்கிறோம். இமைகள் தாமாகவே மூடுதல், பார்வை நரம்புகளின் வலு இழப்பால் பார்வை மங்குதல். இந்த நரம்புகளுடைய வலிமை குறைந்து விடுவது என்பதனால பார்வை வந்து குறைந்து விடுவது. அவ்வாறே முகர்வு சுவை குன்றுவது. அதே போல ஆல்ஃபேக்டரி ஆர்கன் வந்து மூக்கு, சுவை உணரக்கூடிய உறுப்பு வந்து மூக்கு. அந்த ஆல்ஃபேக்டரி நர்வ்ஸ், முகர்வு சுவையை கடத்தக்கூடிய நரம்புகள் இருப்பாங்க, அதுவும் இங்கிருந்து செல்லக்கூடிய நரம்பு மூளையோட இணைப்புண்டு இருக்கிறது. அந்த முகர்வு சுவை குன்றுதல், கேட்கிற சுவை குன்றுதல், கண்ணால பார்க்கிற தன்மை வந்து குன்றுதல் அப்படிங்கறதெல்லாம் இதுல இருக்கும்.
அவ்வப்போது வாய் திக்குதல், உணவை விழுங்கும் போது தொண்டை அடைத்து திணறுது. இதை பார்த்துருக்கீங்களா? அவ்வப்போது வாய் திக்குதல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நரம்பு பாதிப்பு. இந்த விழுங்குவாங்க, விழுங்கும்போது அந்த விழுங்க முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அந்த நிலைக்கு அவங்க கஷ்டப்பட்டு அந்த பொருளை உள்ள செலுத்த வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு நிலைக்கெல்லாம் கூட அந்த நரம்பு பாதிப்பை இருக்காங்க. பாடிக்கொண்டிருக்கும் போதே திடீரென கீச்சு குரல் பாடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன ஆகும், அந்த குரல் கீச்சு குரலாக மாறிவிடும். சினைப்பையில் உண்டாகும் நரம்பு வலி, அதனால் மாதவிடாயின் போது புண்ண பிடிக்கும் வலி. சினைப்பையில அதனுடைய பாதிப்பினால வரக்கூடிய நரம்பு வலி மாதவிடாயின் போது புரிய வேண்டிய புண்ண பிடிக்கிற வலியாக வரும். இதெல்லாம் இந்த மெக்னீசியம் பாஸ்பரஸ் அப்படிங்கறதுடைய அறிகுறிகளாக இருக்கு. அது அந்த சினைப்பையினுடைய பாதிப்பினால நரம்பு வலி இருந்து மென்சஸ் டைம்ல பெயின் இருக்கு. அந்த பெயின் அவங்க புரியுற கூன் விழுந்திருக்காங்க. இல்ல கூன் விழுந்திருக்கிறது எலும்பு, அதை நிமித்த முடியாது. அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த எலும்பினுடைய இணைப்பு இருக்கு பாருங்க, அந்த இணைப்பினுடைய வலிமை குறைந்ததுக்கு அப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலதான் வரும். அப்படி வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு கூன் வரும் அப்படிங்கிறது வேற அறிகுறிகளால் தெரிந்து கொண்டிருந்தா அந்த கூன் வராமலே தடுக்கலாம். கூன் வந்ததுக்கு அப்புறம் அதை நிமித்த முடியாது. என்ன சரிங்க? நார்மல் பிள்ளைங்களோடய படிக்கிறாங்க அவங்க, ஆனா அவங்களால சாப்பிட முடியல. ஒரு வாய் உள்ள போனா அதுல நேரம் ஆண்டு உள்ள போறது விழுங்க முடியல. அது வேற ஏதாவது இந்த என்ன ஏதுன்னு பார்க்கணும். அது வாயிலையோ அதுலயோ கோளாறு இல்லை, அவங்க மூளையுடைய இயக்கத்துல ஏதோ கோளாறு, அதை சரி பண்ணாதான் அதெல்லாம் சரி. எதனால வருது? இல்ல இல்ல, அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வகையான கூட்டுத்தன்மை இருக்கு. அது இந்த ஒரு வகையான கூட்டுத்தன்மை அப்படிங்கிறது வெளி வழியா வரக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னா அது ஆழமா வேலை செய்யக்கூடிய பாஸ்பரஸ் போன்ற ஹோமியோபதி மருந்துனாலதான் அதை கொல்லப்படுத்தும். அது அந்த இதுல வரும்னு சொன்னா இந்த இதுல வராது. இந்த மியாசம் இருக்கு பாருங்க, சிபிலிட்டிக் மியாசம், அந்த சிபிலிட்டிக் மியாசம் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் ஆகும். அதனால ஒரு ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய என்ன பாதிப்பு தெரிந்து அதுக்கப்புறம் போனாக்கா அதை தடுக்கலாம். முழுசும் போக முடியலாம் கூட ஓரளவுக்கு தடுக்கலாம். ஒரு கண்ணு நல்லா இருக்கும், ஒரு கண்ணு சின்னதாகிட்டு இருக்கும். இல்ல அதெல்லாம் பிறவி கோளாறு, பிறவி கோளாறு. எல்லா லென்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அது இது எல்லாமே அது பிறவி குறைபாடு வர்றதுக்கு 6 விரலோட பிறக்கிறது, விரல் இல்லாமலே பிறக்கிறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதை போல ஒரு ஒன்று செய்யலாம். இதெல்லாம் முடிச்சிடலாம் முதல்ல. உணவு உண்ணும் போது வியர்வை இருந்து சாப்பிடும் போது வேற வருது. அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியாது. ஆனா சாப்பிடும்போது அந்த நரம்பினுடைய ஒரு செயல்பாட்டினால வருகிற ஒரு தன்மை. உணவு உண்போது வியர்வை என்பதால் நாக்கில் நுரை நுரையாக உள்ள என்ன எங்க போயிட்டு ஓஹோ சினைப்பையில் உண்டாகும் நரம்பு வலி, அதனால் மாதவிடாயின் போது புண்ண பிடிக்கும். சரி, மேக்பாஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாங்க சொல்லுங்க என்ன தொந்தரவு இருக்கு?
சிந்தாவுக்கு வந்து முதுகு குறுக்கு வலி, ரொம்ப கிராமமா அவங்க சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தாங்க முடியாத குறுக்கு வலி. அப்போ ஐயப்பட்டு தான் வந்தப்போ மேக்பாஸ் கூட ஆன்மீகா கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் சேர்த்து உங்களுக்கா சிந்தாவுக்கு. அவங்களுக்கு முழுமையா அது குணமாயிடுச்சு அப்படின்னு அடிக்கடி எல்லாருக்கும் அவர் சொல்ல போவாங்க. அது ஆர்னிகாவில் சரியாச்சாலா மேக்ஸ் பாஸ்ல சரியாச்சான்னு தெரியும். சரி சரி, 2 பேர்ட்ட சொல்லி அனுப்புனா 2 பேருக்கும் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது நேற்றம் குரூப்ல நேற்றம் மிரியாட்டிகம் அப்படிங்கிற மருந்து பத்தி பார்க்கிறோம். இந்த நேற்றம் மிரியாட்டிகம் அப்படிங்கிறது நான் நாள்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உணவுல சேர்க்கிற உப்பு இருக்குது இல்லையா, அயோடின் கலக்காத உப்பு, அந்த அயோடின் கலக்காத உப்பு தான் நேட்ரம் மியூர் அப்படின்னு சொல்லப்படுகிற சோடியம் குளோரைடு. இந்த சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது எங்க இருக்கு, என்ன செய்யுது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இப்போ மெட்டபாலிசம் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே பார்த்தோம். மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாக்க வளர்ச்சிதை மாற்றம். செல்கள் 1 2ஆகவும் 2 4ஆகவும் பெருகிக் கொண்டே போகிறது என்பதை பார்த்தோம். உடம்புல இருக்கக்கூடிய பொருள்கள்ல நீர் என்பது 70 விழுக்காடு இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். இந்த மெட்டபாலிசத்துக்கும் நீருடைய பயன்பாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒவ்வொரு செல்லுலேயும் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க புரதம் இருந்தது, கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தது, அவற்றோடு சேர்த்து நீர் இருந்தது, வாட்டர் இருந்தது. இப்ப 2 உடையும் போது அங்க இருக்கிற வாட்டருடைய கழிவு இருக்கும். அது உடையும் போது நீருடைய தேவை இருக்கும். ஏன்னா இன்னொரு செல்லுக்கும் நீர் வேண்டும், 2 செல்லுக்குமே நீர் வேணும். 2 4ஆகும் போது அங்கேயும் நீர் வேண்டியது இருக்கும். எனவே இந்த நீர் என்பது கழிவு அப்படிங்கிறது இருக்கும், அதற்கு தேவைப்படுகின்ற நீரும் இருக்கும். இப்ப இன்புட் அவுட்புட் அப்படிங்கறத போல நீர் தேவைப்படும், நீர் வெளியேறும். இப்ப நீர் தேவைப்படுகின்ற ஒரு தேவையை நிறைவு செய்யக்கூடியதாகத்தான் இந்த நேட்ரம் மியூர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நேட்ரம் மியூருக்கு என்ன ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னா, நீரை கவர்ந்து இழுத்து கொடுக்கிறது, சப்ளை பண்றது. அது இந்த நேட்ரம் மியூருக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. அந்த இயல்பினால அது நீரை கவர்ந்து இழுக்கிறது. நம்ம அடுத்து பின்னால பார்க்க போகின்ற நேட்ரம் சல்ஃப் அப்படிங்கிற மருந்து இருக்கு பாருங்க, அதற்கு நீரை வெளியேற்றுகின்ற ஒரு இயல்பு இருக்குது. இந்த நீரை வெளியேற்றுகின்ற இயல்பு இருந்ததுனால நேட்ரம் சல்ஃப் அப்படிங்கிறது ஒரு மருந்தாக அங்கே பயன்படுகிறது. நீரை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதற்கு இருந்தது. எனவே இரண்டும் நேட்ரம் மியூர், நேட்ரம் சல்ஃப் இரண்டும் ஒரே வேலையினுடைய ஒரு பகுதி வேலையை நேட்ரம் மியூர் செய்கிறது, இன்னொரு பகுதி வேலையை நேட்ரம் சல்ஃப் செய்கிறது. அதை நம்ம எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆப்போசிட்டா ரெண்டும் இயங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். நீரை கவர்ந்து இழுத்துகிறது நேட்ரம் மியூர், நீரை வெளியேற்றுகிறது இந்த நேட்ரம் சல்ஃப். ரெண்டும் ஒரே வேலை தான், ஆனா பங்கு போட்டு செய்யுது. ஆனா ஒரு இந்த நேட்ரம் மியூர் செய்யற வேலை கவர்ந்து இழுத்து கொடுப்பது, நேட்ரம் சல்ஃபுடைய வேலை அதை வெளியேற்றுவது என்ற அளவில் அதை புரிந்து கொள்ளணும். இது எங்க இருக்குன்னு சொன்னா இல்லாத இடமே கிடையாது. உப்பு இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏதோ ஒரு அளவுல உடம்புல எல்லா டிஷ்யூலையும் அது இருந்தது. உப்பு உள்ளடங்கள் உடம்பின் நீர் பெருக்கும் திண்மை பொருள்கள், குறிப்பாக குறித்தெலும்பு செல்வது. உடம்புல இந்த செல்லில் தேவைப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, செல் புதுசா ஒரு செல் உருவாக எது தேவைப்படுது, நீர் தேவைப்படுது. உடம்புல செல் இல்லாத இடம் என்ன இருக்கு, எல்லா இடத்துலயும் உயிரணு இருக்கு. எல்லா இடத்துலயும் உயிரணு இருக்கிறதுனால இந்த நேட்ரம் மியூர் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. குறிப்பா எங்க இருக்குன்னு சொன்னாக்க குருத்தெலும்பு, சளிச்சவ்வு ஆகிய இடங்கள்ல இன்னும் வெளிப்படையா உணரக்கூடிய அளவுல அது அமைந்திருக்கு. வெளிப்படையா அமையக்கூடிய அளவுல இருக்குங்கிறது ஒரு சான்று சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சாப்பிடுறீங்க இல்லையா, குருத்தெலும்பு கடிக்கிறீங்க இல்லையா, என்ன டேஸ்ட்ல இருக்கும், உப்பு சுவை இருக்கும். குருத்தெலும்பு கடிக்கும் போது அதுல உப்பு சுவை இருக்கும். சளிச்சவ்வு இயல்பா இருக்கக்கூடிய நிலையில லேசான உப்பு சுவையோட அந்த சளிச்சவுல இருக்கக்கூடிய சளி அமைந்திருக்கும், லேசான மென்மையான உப்பு சுவை. அதனால அந்த குருத்தெலும்பு சளிச்சவ்வு அப்படிங்கிற இடத்துல அந்த இது அழுத்தமா இருக்கு. மற்ற எல்லா இடங்கள்லயும் அது நிறைவா பரவி இருக்கு.
முதன்மை குறிகள் குருதி அணுக்கள் குறைந்து குருதி நீராகி விடுதல், மாதவிடாய் போக்கும் குருதி நீராக இருத்தல், வெள்ளைப்பாடு. இதுதான் பசலை படர்கள். இப்ப பசலை சோகைன்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க, இது ஒரு வகையான அனிமியா. வெள்ளை ரத்த அணுக்கள் குறைவாக இருக்கிறது இன்னொரு வகையான அனிமியா. அந்த ரத்த அணுக்கள் குறைவாக இருப்பதற்கு ஃபெரம்பாஸ் என்று சொல்லி பார்த்தோம். இங்க இந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சு சொன்னதுன்னா, ரத்தம் சரியாவே இருக்கு, ஆனா அது நீர்த்து போகிறது. ஆமா, நீர்த்து போகிறது. இப்படி நீர்த்து போகக்கூடிய தன்மையினால் வரக்கூடியதுதான் இந்த பசலை அப்படிங்கிறது. சிவப்பு நிறம் மாதிரி பச்சை நிறம் அந்த இது வந்து விடுகிறது. அப்படி வருகிற போது குருதி அணுக்கள் குறைந்து குருதி நீராகி விடுதல், மாதவிடாய் போக்கும் குருதி நீராக இருத்தல், வெள்ளைப்பாடு ஆகிய இந்த அறிகுறிகள். உறக்கம், மயக்கம், மங்கலான உணர்வு நிலை, ஒரு மாதிரி ஸ்லீப்பி, ட்ரௌசி, நாட் ஃபுல்லி அவேக் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய மந்தமான நிலை. உடம்பு பகுதிகளில் காணப்படும் நீர் அமைப்பு. இப்ப கை காலில் இருக்கக்கூடிய நீர் அமைப்பு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம், காலிமூர்ல பார்த்தோம். உடம்பு பகுதியில வரக்கூடிய நீர் அமைப்பு என்று சொல்லி சிலங்களை பார்க்க முடியும். இப்படி உடம்பு பகுதிகளில் வரக்கூடிய நீர் அடைப்பு அப்படிங்கிறதுக்கு கை மட்டும் இங்க இருக்கும், கால் மட்டும், இந்த தொடைப்பகுதி மட்டும் இங்க இருக்கும், அடிவயிறு மட்டும் நீர் அடைப்பாக இங்க இருக்கும். அதான் நீர் உடம்புன்னு சொல்லி சொல்றது. அதாவது நீர் சரியாக கவர்ந்து இழுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆகல, எல்லா செல்லுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகல, பகிர்ந்து அழிக்கப்படவில்லை. அழிக்கப்படாதனால வந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. உடம்பு பகுதிகளில் காணப்படும் நீர் அடைப்பு, நரம்பு வலிகளின் போது கண்ணீர் மிகுதல், உமிழ்நீர் பெருகுதல். இந்த நீர் என்று சொல்லி வரும்போது இது கவர்ந்து இழுக்கணும். அப்படி கவர்ந்து இழுக்காம வெளியேற்றுகிறது அப்படின்னு சொன்னா என்ன, அது வேலை சரியா இல்லை, நேற்றமூர் சரியா வேலை செய்யல. என்ன கொடுக்கணும், நேற்றமூர் கொடுக்கணும். எப்பெல்லாம் கண்ணீர் வருது, நரம்பு வலிகளின் போது கண்ணீர் மிகுதல். கொட்டாய் விடுவாங்க, கொட்டாய் விடும்போது கண்ணில் தண்ணி வரும். ஆமா, அப்படி கண்ணீர் வருது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் உமிழ்நீர் பெருகுதல், வாயில எச்சில் பெறுகிறது அப்படிங்கறதெல்லாம் இதை காட்டும். அதிகமான நீர் வேட்கை, மிகுதியான சிறுநீர் போக்கு ஆகியவற்றுடன் உள்ள நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறதுக்கு நாம ஹோமியோபதியால, பயோகெமிக் மருந்துகளால குணமாக்க முடியும். அதுல வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான அறிகுறியை நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களால சொல்ல முடியணும். அப்போதுதான் அது மருந்தாக பயன்படும். இந்த நேற்றமியூர் அப்படிங்கிறது எப்போ இந்த நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பயன்படும் அப்படின்னு சொன்னா, அதிகமான நீர் எக்ஸஸ், அதிகமான நீர் வேட்கை வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை. மிகுதியான சிறுநீர் போக்கு, அதே போல யூரின் போறது, சிறுநீர் கழிகிறதும் அதிகமாக போயிருக்கும். தண்ணீர் உள்ள நிறைய போகும், தண்ணீர் நிறைய வெளியே போகும். இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நீரிழிவு. அந்த நீரிழிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த நீரிழிவு வர்றது முதல்ல ரத்தத்துல வரும். ரத்தத்துல தான் அந்த சுகர் அளவு அதிகமா இருக்கும். நாள் பட என்ன ஆகும்னு சொன்னா, சிறுநீர்லயும் அந்த சர்க்கரை அளவு அதிகமாகிடும். அப்படி சிறுநீர்லயும் சர்க்கரை அளவு அதிகமாக காணப்படுகிற நிலை இருக்கு பாருங்க, அங்கதான் இந்த நேற்றமியூர் அப்படிங்கிறது மருந்தா பயன்படும். செரிமான கோளாறு, அப்போது வாயில் உப்புச்சுவை. ஒவ்வொரு இதுலயும் நாம ஒவ்வொரு மருந்துலையும் நாம வேறுபடுத்தி பார்க்கணும். செரிமான கோளாறு வாயில கசப்புச்சுவை, செரிமான கோளாறு வாயில் புளிப்புச்சுவை, செரிமான கோளாறு வாயில் இனிப்புச்சுவை, செரிமான கோளாறு வாயில் உப்புச்சுவை. இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்ய முடியும், அதற்குரிய மருந்த சொல்ல முடியும். செரிமான கோளாறோடு வாயில என்ன சுவை இருக்கணும், உப்புச்சுவை இருக்கணும். இப்படி உப்புச்சுவை இருந்ததுன்னு சொன்னா அது உப்பை காட்டுகின்ற அல்லது நேற்று மருந்தை காட்டுகின்ற ஒன்றாக இருக்கும். உணவு உண்ணும் போது வியர்வை அரும்புகிறது. ஏற்கனவே ஒரு மருந்து பார்த்தோம், உணவு உண்ணும் போது வியர்வை அரும்புகிறது. இதுலேயும் அந்த உணவு உண்ணும் போது வியர்வை அரும்பு ரொம்ப ஆழமா இருக்கும், அழுத்தமா இருக்கும். மற்ற இதுல கொஞ்சம் சூடா வெப்பமா இருக்கும்போது சாப்பிட்டாங்க வரும். இதுல பொதுவா எப்ப சாப்பிட்டாலும் அந்த உடம்புல வியர்வை அரும்புறது அப்படி இருக்கும். தண்ணீர் வெளிப்பாடு, அதுதான் அதனுடைய அடிப்படை. நாக்கில் நுரையாக உள்ள உமிழ்நீர் குமிழிகள், தோலில் நீர் கோர்த்த கொப்புளம், அதில் நமைச்சல். தோல்ல நீர் கோர்த்து இருக்கக்கூடிய கொப்புளம், அதுல நமைச்சல் உண்டாகும். அந்த நிலைகளுக்கெல்லாம் நேற்றமியூர் அப்படிங்கிறது மருந்தாக பயன்படுகிறது. அதுக்கடுத்தது நேற்றம் பாஸ்பாரிக்கம் அப்படிங்கிறது.
இந்த நேட்ரம் பாஸ்பாரிக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. மாறா அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய வேலை என்ன, அது என்ன செயலை செய்கிறது, எப்படி அந்த மருந்தினுடைய தேவை உருவாகிறது என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தாய்ப்பால் ஊட்டுகிற வரையெல்லாம் ஒன்றும் பெருசா தொல்லை இருக்காது. தாய்ப்பால் ஊட்ட முடியாத நிலையில என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்க, பால் பவுடர் இருக்குது இல்லையா, அந்த பால் பவுடரும் சர்க்கரையும் போட்டு நிறைய கலந்து குழந்தைகளுக்கு ஊட்டுறது. அந்த ஒரு நிலை இருப்பாங்க. அந்த நிலைதான் பால் அமிலம் மிகுதியால் உண்டாகும் நோய்கள். லாக்டிக் ஆசிட் இருக்கு பாருங்க, அந்த லாக்டிக் ஆசிட் இந்த பால் அமிலம். அந்த பால் அமிலம் எப்படி உருவாகிறது அப்படின்னு சொன்னாக்க, இந்த பால் பவுடர் போன்ற பாதுகாக்கப்பட்ட பொருள்களால உண்டாவது. அதுவும் சர்க்கரையும் மிகுதியானால வருவது. குறிப்பாக பாலும் சர்க்கரையும் மிகுதியாக ஊட்டப்படும் குழந்தைகள், அவர்களுக்கு இந்த மருந்து பயன்படும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. இது என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, நாம மூச்சு விடுறோம் இல்லையா, இப்படி மூச்சு விடும்போது உள்ள மூச்சு போகிறது, வெளியில கார்பன் டை ஆக்சைடு வெளியே இருக்குது. இப்படி உள்ள போகிற மூச்சை உள்ளே வாங்கி கொண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை கொடுக்கிறது, மாற்றிக்கொள்வது. அந்த மாற்றிக்கொள்வதற்கு உரிய ஒரு பங்கனை செய்யக்கூடியது இந்த நேட்ரம் பாஸ். இது அந்த வேலையை செய்யும். கார்பன் டை ஆக்சைடை விலக்கி அந்த இடத்துல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது இந்த நேட்ரம் பாஸ் என்ற மருந்து. முதுமையான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பித்தத்தினால வரக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அந்த பித்தத்தினால வரக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். புளித்த ஏப்பம், புளிப்பான நீரை அல்லது தயிர் போன்ற பொருளை கக்குதல். இப்போ டயட்டிக் எரர் இருந்தது அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன அறிகுறி வரும்னு சொன்னா ஏப்பம். அந்த ஏப்பம் அப்படிங்கிறது பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா புளிச்ச ஏப்பமா இருக்கு. கக்குவாங்க, குழந்தைகள் கக்குறாங்க, பால் குடிச்சிட்டு கக்குறாங்க. என்ன ஆகுது, பால் புளித்து தயிராகி விட்டதை போல கக்குறது, வாந்தி எடுக்கிறது. இந்த நிலைகள்லாம் அந்த நேட்ரம் பாஸ் அப்படிங்கிறத காட்டும். புளித்த ஏப்பம், புளிப்பான நீரை அல்லது தயிர் போன்ற பொருளை கக்குதல், மலப்போக்கு பச்சை நிறத்தில் இருக்கு. அவங்க பொதுவாக அந்த பல் முளைக்கும் போது பார்க்கலாம், மலம் குழந்தைகள் மலம் கழியும் போது அந்த மலம் பச்சை நிறத்துல இருக்கிறது. அமில மிக குறிகளுடன் உள்ள காய்ச்சல், அது பைலியஸ் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பித்த காய்ச்சல் என்று சொல்லி சொல்லுவாங்க. அமில மிகைனா ஆசிடிட்டியோட வரக்கூடிய அந்த அறிகுறிகளோட வரக்கூடிய காய்ச்சல். கண் வலியின் போது வெளிப்படும் சீழ் பொன்னிறமாக வெண்ணெய் போல இருக்கு. இப்ப கண்வலி வரும், கண்வலின்னு சொன்னா மெட்ராசைன்னு சொல்றாங்க இல்லையா, ஆப்தால்மியா. அந்த அப்போ இந்த ரெண்டு கண்ணுலேயும் சீழ் கட்டி வெளியில இருக்கும். அந்த சீழ் கட்டி வெளியே இருக்கும்போது சில நேரங்களில் பச்சையா இருக்கும், சில நேரங்களில் மஞ்சளா இருக்கும், சில நேரங்களில் கோல்டன் எல்லோவா இருக்கும், பொன் போன்ற நிறத்துல இருக்கும். அப்படி அந்த பொன் போன்ற நிறத்துல சீழ் இருந்தது, அந்த சீழ் கட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா அது நேட்ரம் பாஸ் அப்படிங்கறது குறிக்கிறதா இருக்கும். நாக்கு, அன்னம், தொண்டைச்சதை ஆகிய இடங்களில் பொன் நிற மாசு படர்ந்திருத்தல். நாக்குல, மேல் வாயில, தொண்டையில, இந்த எல்லா இடங்களையும் என்ன படிந்திருக்கும் அப்படின்னு சொன்னா பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய மாசு படிந்திருக்கும். வெள்ளையா இருக்கக்கூடிய மாசு டான்சில்ல படிந்திருக்கும், வெள்ளையா இருக்கக்கூடிய மாசு நாக்குல படிந்திருக்கும். எதுல பார்த்தோம், காலிமூர்ல பார்த்தோம். காலிமூர்ல அந்த அறிகுறிகள் இருக்கும். இங்க பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய படிவங்கள் இருக்கும். புண்களிலிருந்து இளமஞ்சள் அல்லது தேன் போன்ற நிறச்சீழ் வடிவம். இப்போ புண் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த புண்ணுல இருந்து சீழ் வரும். எந்த நேரத்தில் வரும், ஒன்று மஞ்சளா இருக்கும், அல்லது பச்சையா இருக்கும், அல்லது ரெண்டும் கலந்த நேரத்தில் இருக்கும், அல்லது கலர்லெஸ்ஸா இருக்கும். ஆனா இதுல இருந்து வரக்கூடிய சீழ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இளமஞ்சள் நிறம் அல்லது தேன் போன்ற நிறத்துல இந்த சீழ் வரும். பெண் உறுப்பில் வெளிப்படும் புளித்த காடி போன்ற நீர்ப்பொருளால் ஆண்களின் விந்தணுக்கள் அழிக்கப்படுதல், அதனால் கருத்தரிக்க முடியாமல். இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி.
இந்த அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னா, ஆணும் பெண்ணும் கூடுகிறதுனால கருத்தரித்தல் அப்படிங்கிறது இயல்பா நடக்குது. அப்படி இயல்பா நடக்கும்போது திருமணம் ஆகி 5 ஆண்டு 6 ஆண்டு ஆனதுக்கு அப்புறம் கூட கருத்தரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆணை சோதித்து பார்ப்பாங்க, அவருக்கெல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். பெண்ணை சோதித்து பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சரியா இருக்கும். 2 பேருக்கும் எல்லாம் சரியா இருக்கு, நாளடைவில் சரியா போகும், நாளடைவில் குழந்தை உண்டாகும் என்று சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் முடிந்து அப்படியும் முடியாத பக்கத்துல ரொம்ப தீவிரமான ஒரு ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சில குறிப்பிட்ட குறைபாடு அப்படிங்கிறது தெரியும். என்ன அங்க நடக்கிறது அப்படின்னு சொன்னா, புணர்ச்சியின் போது பெண் உறுப்பிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு நீர், லோச்சியா என்று சொல்லப்படுகின்ற நீர், அந்த நீர் காரத்தன்மை உடையதா இருக்கும், காடி போல இருக்கக்கூடிய தன்மை உடையதா இருக்கும். அது என்ன செய்கிறது என்று சொன்னால், ஆண் உறுப்பிலிருந்து விந்தணு வந்த உடனேயே அந்த விந்தணுவை இந்த காடி நீர் அழித்து விடுகிறது, அங்கேயே கொன்று விடுகிறது. அதனால இந்த உயிரோடு இருக்கக்கூடிய விந்தணு பெண்ணினுடைய கருப்பையை சென்று அடைய முடியாமல் தடுக்கப்பட்டு விடுகிறது. இதை எளிதா கண்டுபிடிக்க முடியாது. ஆண் உறுப்பெல்லாம் சரியா இருக்கா, பெண் உறுப்பெல்லாம் சரியா இருக்காங்கிறதோட பார்க்கறதோட நிறுத்திக்குவாங்க. இது மிகுந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம், ஒரு பல்வேறு வகையான சோதனைகள் செய்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது புலப்படும். இது புலப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சில ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த காரத்தன்மையை போக்கக்கூடிய வெளிப்பாடு இல்லாமல் தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்வாங்க. சில நேரத்தில் வெற்றியாகும், பல நேரத்தில் வெற்றியாக முடிகிறது. அந்த ஒரு தன்மையில இந்த நேட்ரம் பாஸ் மிக அழகான அவனுடைய பணியை செய்து நிறைவான அது பணியை செய்திருக்கிறது. ஒரு 2-3 கேஸ்லையாவது அதை போல இந்த நேட்ரம் பாஸ் இந்த தன்மையோடு பொருந்தி இருந்த போது அவர்களுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஏற்பாட்டை இது செய்திருக்கிறது. அந்த ஒரு தன்மையை உடையது நேட்ரம் பாஸ். இப்ப ஆண் உறுப்பிலேயும் குறையில்லை, பெண் உறுப்பிலேயும் குறையில்லை. இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பெண் உறுப்பில இருந்து வந்த நீர் அது காரத்தன்மை உடையதாக இருந்தது, ஆண் விந்தினுடைய அணுவை குலைப்பதாக அது இருந்தது. இப்ப இந்த பெண்ணுக்கு அந்த மருந்தை கொடுக்கும்போது அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது இயல்பான வெளிப்பாடாக அது அமைந்து விடுகிறது. அப்போது அந்த விந்தணு கொல்லப்படுவதில்லை, அதனால் கருத்தரிக்க முடிகிறது அப்படிங்கறத நமக்கு தெரியும். இப்படி வரக்கூடியது ரொம்ப ரேரா இருக்கும், ரொம்ப அரிதா இருக்கக்கூடியதா இப்படி வரும். அப்படி அரிதா இருக்கக்கூடிய நேரத்தில் வரும்போது நாம உரிய மருந்தை, எளிமையான மருந்தை கொடுத்து அதை சரி பண்ண முடியும் என்பதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் புழுத்தொல்லை, பற்களை கடித்தல், மூக்கை நோண்டுதல், புழுத்தொல்லையினால வரக்கூடியதெல்லாம் இதுல இருக்கும். டயகமிக் மருந்துகள்ல புழுத்தொல்லைக்குரிய ஒரே ஒரு மருந்து இந்த மருந்து தான். அந்த புழுத்தொல்லை அதனால பல்லை கடிக்கிறது, மூக்கை நோண்டுறது, கனைன் ஹங்கர் அப்படிங்கிறது போலலாம் இதுல அமைந்திருக்கு. அடுத்தது ஏற்கனவே நேட்ரம் மியூர் அப்படிங்கறத பற்றி பார்க்கும்போது நாம சில அதனுடைய வேலை என்ன, மெட்டபாலிசத்தில் அது என்ன வேலை செய்கிறது என்று அந்த நேட்ரம் சல்ஃபும் நேட்ரம் மியூரும் இணைந்து ஒரு வேலையை 2ஆக பங்கு போட்டுக்கொண்டு செய்கின்றன என்பதை பார்த்தோம். சோடியம் சல்பேட்டும் சோடியம் குளோரைடும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக செயல்புரிதல், நீரை கவர்ந்து இழுத்து வழங்குவது நேட்ரம் மியூர், வளர்சிதை மாற்றத்தின் போது உயிர் அணுக்களில் சேர்ந்துள்ள நீரை வெளியேற்றுவது நேட்ரம் சல்பூரிக். இந்த 2 இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேட்ரம் சல்ஃப் அப்படிங்கிறதும் நேட்ரம் மியூர் அப்படிங்கிறதும் நேட்ரம் பாஸ் அப்படிங்கிறதும் பல அதிசயங்களை அது செய்திருக்கு. பல அதிசயங்கள் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு அதாவது எளிதில் குணமாக்க முடியாத சில நோய்களை எல்லாம் கூட அது அந்த மருந்து உதவி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். இந்த டிஃபரன்சியல் கவுண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது, குருதியை ஆய்வு செய்கிற போது டிஃபரன்சியல் கவுண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. அதுல ரத்த சிவப்பணு எவ்வளவு இருந்தது, வெள்ளை அணு எவ்வளவு, WBC கவுண்ட் எவ்வளவு இருந்தது, த்ரோம்போசிட்ஸ் எவ்வளவு இருந்தது, லிம்போசிட்ஸ் எவ்வளவு இருந்தது என்றெல்லாம் சொல்லி அந்த கணக்கு போட்டு கொடுப்பாங்க. அதுல சில இடங்கள்ல நீங்க பார்த்திருக்கலாம், இந்த WBC கவுண்ட் RBC கவுண்ட் குறைவா இருந்தது அப்படிங்கிறது அனிமியா அப்படிங்கறத காட்டும். அதை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஃபெரம் பாஸ் அப்படிங்கிற மருந்துல அதை பத்தி பார்த்திருக்கோம். இந்த WBC கவுண்ட் அப்படிங்கிறது குறைவா இருக்காது.
ஆர்பிசி கவுண்ட் வந்து குறைவா இருக்கும், அதிகமா இருக்காது. ஆனா அந்த டபிள்யூபிசி கவுண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து குறைவா இருக்காது, அதிகமா இருக்கும். 4000 இருந்து 10,000 வரைக்கும் இருக்கணும் என்று சொன்னா இது 11,000 12,000 ஒருத்தருக்கு 17,000 வந்திருக்காரு. 17,000 அப்படிங்கறதோட வந்திருக்காரு. எல்லாம் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த டபிள்யூபிசி கவுண்ட் யாருக்கு அந்த இருக்கிற அளவை காட்டிலும் அதிகமா இருந்தது என்று சொல்லி வந்ததுன்னா ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுவிட்டு நீங்க வந்து உரிய மருந்தை கொடுக்கலாம். இப்படி உரிய மருந்தை கொடுக்கலன்னு சொன்னாக்க 2 மருந்தை மாத்தி மாத்தி சாப்பிடும்படியா கொடுக்கலாம். அந்த 2 மருந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு நேட்ரம் பாஸ், இன்னொன்னு நேட்ரம் சல்ஃப். நேட்ரம் பாஸ்பாரிக்கம், இன்னொன்னு வந்து நேட்ரம் சல்பூரிக்கம். இது ஒரு 50-60 கேசுகள்ல நேட்ரம் பாஸ் அல்லது நேட்ரம் சல்ஃப், நான் 2ஐயும் சேர்த்து கொடுத்தது இல்ல. வேறுபாடு அறிய முடியாத போது 2ஐயும் மாறி மாறி கொடுக்கலாம், அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனா அறிய முடிந்தது என்று சொன்னா நேட்ரம் பாஸ் அல்லது நேட்ரம் சல்ஃப். இந்த 2 மருந்துகள்ல ஏதாவது ஒரு மருந்து அல்லது 2 மருந்துமே என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த ரத்தத்துல இருந்த வெள்ளை அணுக்கள் இருக்கு பாருங்க, அது வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோய் தொல்லை. அந்த நோய் தொல்லை பல்வேறு வகையான அறிகுறிகளாக வந்திருக்கும். அந்த பல்வேறு வகையான அறிகுறிகளை வைத்துக் கொண்டு மருந்து தர முடியாமல் இருக்கும். ஆனா இந்த டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமா இருந்தது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு நாம வந்து நேட்ரம் பாஸ் நேட்ரம் சல்ஃப் அப்படிங்கறதுல உரிய ஒன்றை கொடுக்க முடியும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால வழக்கமா மருந்து வாங்குற ஒரு ஹோமியோபதி மருந்து கடைக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மூத்த ஹோமியோபதி மருத்துவர் அங்க கன்சல்டேஷனுக்கு இருக்கிறவர், அவர் அன்றைக்கு வரல. அன்றைக்கு ஒரு நோயாளி வந்திருந்தாங்க, பக்கத்துல தும்கூர்ல எங்கேயோ இருந்து வந்திருந்தாங்க, முஸ்லீம் ஃபேமிலி. பையனுக்கு இது குருதி புற்று, ரத்த புற்றுநோய் வந்திருந்தாங்க. அங்க இருந்த அந்த அம்மா வந்து அந்த மருந்து கடையினுடைய பங்குதாரராக இருந்த அந்த அம்மா வந்து, டாக்டர் வரல, நீங்க ஏதாவது உங்களுக்கு தொலைவா வந்திருக்காங்க, ஏதாவது மருந்து பார்த்து கொடுத்து அனுப்புங்களேன்னு கேட்டேன். என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி புற்றுநோய் சொன்னாங்க. முதல்ல என்ன அதுக்கு அடையாளம் என்ன இருந்ததுன்னு கேட்டேன். அவங்க ரிப்போர்ட் காட்டினாங்க. ரிப்போர்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, டபிள்யூபிசி கவுண்ட் வந்து முதல்ல இருந்து ரத்த புற்றுநோய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த பையனுக்கு சில தொல்லைகள் இருந்தது. ரத்தத்தை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது என்ன இருந்தது, டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமா இருக்கு. அதுதான் முதல் தொடக்கம். அதை வைத்துக் கொண்டு அவருக்கு வந்து இதே நேட்ரம் சல்ஃப் சில கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டு நேட்ரம் சல்ஃப், இந்த நேட்ரம் சல்ஃப் அப்படிங்கிற மருந்த 6x தான், உயர்ந்த வீரியத்துல எல்லாம் கொடுக்கல, 6xல கொடுத்து 1 மாசம் சாப்பிடுங்க, அதுக்குள்ள டாக்டர் வந்துடுவாரு, அவர் வந்து பாருங்க. நான் வழக்கு மருந்து வாங்கிட்டு தான் போவேன், வேற எங்கே போக மாட்டேன். அப்போ போய் அந்த மருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் கழிச்சு அவங்க வந்திருக்கிறாங்க. வந்து அவர் கேட்டிருக்கிறாரு, முன்னால அந்த டாக்டர் இல்லாதப்போ ஒரு டாக்டர் வந்து மருந்து கொடுத்தாரு, அவரை பார்க்க முடியுமா? ஏன்னா அந்த நேட்ரம் செல் சாப்பிட்டு அந்த பையனுக்கு அவ்வளவு முன்னேற்றம் இருந்திருக்கு, ரத்த புற்றுநோயில அவ்வளவு முன்னேற்றம் இருந்திருக்கு. அவங்களுக்கு என்ன மருத்துவம் பார்த்தாங்கன்னு சொன்னா ரத்தம் ஏத்துறது, அதான் அதுக்கு மருத்துவம், வேற ஒன்றும் மருத்துவம் கிடையாது, ஆபரேஷன் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ரத்தம் ஏத்துறது தான் இது. இந்த மருந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரத்தம் ஏத்துறது பாதிக்கு மேல குறைஞ்சிருக்கு. இந்த ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுவாங்க. இந்த ஒரு 1.5 மாசத்துல பாதி அளவுக்கு அந்த ரத்தம் ஏற்ற வேண்டிய தேவை வந்து குறைஞ்சிருக்கு. இது அதுக்கு அடுத்த முறை போகும்போதையோ அவருக்கு என்னையா மருந்து கொடுத்தா அவ்வளவு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு அந்த மூத்த மருத்துவர் இருந்து கேட்டேன். நேட்ரம் செல் கொடுத்தேன் சொன்னேன், நான் தெரிஞ்சது நானும் அதை தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நான் எழுதி கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் திரும்ப நேட்ரம் செல் தான் கொடுத்துருக்காரு. இப்படி சில அருமையான வேலைகளை பொதுவா எதிர்பார்க்க சின்ன மருந்து நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அது எவ்வளவு அருமையான வேலையை செய்கிறது என்பதையெல்லாம் பார்க்க முடியும். அந்த நேட்ரம் பாஸ் நேட்ரம் செல்ஃப் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் கவுண்ட் அப்படின்னு வந்துட்டதுனாக்கா வேற எதையும் கவலைக்க வேண்டியது, என்ன நோய் அறிகுறியை பத்தி கவலைப்பட வேண்டியது, இதுவா அதுவா அவ்வளவுதான். நேட்ரம் பாஸா நேட்ரம் செல்ஃபா இது 2ல எது அப்படிங்கறத தான் நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கொடுங்க, அது உங்களுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியை பெறும், அது வந்து ஏமாற்றாது, அது வந்து தோல்வியே உண்டாக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இதுல பார்க்க முடியும். பித்த நீரை கக்குதல், பித்த நீர் கலந்த மலப்போக்கு, வாயில் கசப்பு சுவை, இதெல்லாம் இதுல இருக்கக்கூடியது. உங்க நூல்லையும் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம்.
கால் கைகளில் ஊத வீக்கம், அதாவது கால் கைகள் வந்து இந்த ருமாட்டிக் பெயினால வரக்கூடிய வீக்கம். ஊத வீக்கம் சொன்னா ருமாட்டிக் பெயினால வரக்கூடிய வீக்கம். தோலில் அத்திக்காய் மருக்கள், தோல்ல வந்து ஃபிக்வாட் அத்திக்காய் போல இருக்கக்கூடிய மருக்கள் வருது. ஆணி, அதாவது மறு வந்திருக்கும். இப்ப இங்க மறு இருக்குது இல்லையா, என் பிறப்புல இருந்து இருக்கிற மறு, இந்த மறு வந்து பிளாட்டா இருக்கு, ஒரு அடையாளமா அது இருக்கு. இந்த மறு எப்படி இருக்குன்னு சொன்னாக்க காலிஃபிளவர் இருக்கு பாருங்க, அந்த காலிஃபிளவர் போல மடங்கி மடங்கி வரும், அதுதான் ஃபிக்வாட். அத்திக்காய் போல அது ஃபிக்வாட், அது வந்து காலிஃபிளவர். ஃபிக்வாட் எப்படி இருக்குன்னு சொன்னா அத்திக்காய் பார்த்திருக்கீங்க இல்லையா, கொலை கொலையா பூத்து காத்திருக்கும் இல்லையா, அப்படி ஒண்ணு இல்லாம நிறைய ஒரு 7, 8, 10 சேர்ந்து இருக்கும். அத்திக்காய் ஒரு கொலையா இருக்கிறத போல இருக்கும், அதுதான் ஃபிக்வாட். மிகுதியான சிறுநீர் போக்குடனும் சிறுநீரில் படிகங்கள் மிகுதியுடனும் உள்ள நீரிழிவு. இப்ப ஏற்கனவே நேற்றம் மியூர் அப்படிங்கிற நீரிழிவு பார்த்தோம். அங்க என்ன இருந்தது? எக்ஸஸ் ஆஃப் தர்ஸ்ட், எக்ஸஸ் ஆஃப் யூரின். இங்க என்ன இருந்தது? மிகுதியான சிறுநீர் போக்கு. அங்கேயும் சிறுநீர் போக்கு இருந்தது. இங்க என்ன இருந்தது? சிறுநீரில் படிகங்கள். சிறுநீர்ல வந்து செடிமெண்ட்ஸ் இருந்தது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும். சிறுநீரை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல என்னென்ன எவ்வளவு இருக்கணுமோ அதெல்லாம் காட்டணும், அதிகமா இருக்கும். அப்படி சிறுநீர் படிகங்கள் மிகுதியுடனும் உள்ள நீரிழிவு. தலையில் அடிபட்டதன் விளைவுகள். இதெல்லாம் தாண்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பயன்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, தலையில அடிபட்டு அப்போ அதனால வந்திருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே காலிபாஸ் அப்படிங்கிற மருந்து பத்தி பார்க்கும்போது தலையில் அடிபட்டது, அதுவும் பிரெயின்ல அடிபட்டது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்த காலிபாஸுக்கும் நேட்ரம் செல்ஸுக்கும் என்ன வேறுபாடு? ரெண்டும் தலையில் அடிதான், அது மூளையில் அடி. இது வந்து மண்டை ஓட்டிலேயும் நரம்பிலேயும் பட்டு இருக்கக்கூடிய அடி. இந்த தலையில அடிபட்டு மூளை பாதிப்பு இல்லாம, மூளை பாதிப்பு இருந்தால் காலிபாஸ் தான். மூளை பாதிப்பு இல்லாம தலை ஓட்டிலேயும் நரம்பிலேயும் வந்த பாதிப்பு, அதுல இருந்து என்ன தொந்தரவு இருக்கும் என்பதை பார்க்க முடியும். அவங்க வந்து மேல இருந்து பார்த்தாங்கன்னா அப்படியே தலை சுத்தம், கீழே விழுந்துடலாம் போல இருக்கும், நினைவாற்றல் குறைந்து இருக்கும். இப்படி பல்வேறு வகையான தொல்லைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தலையில அடிபட்டுச்சு அப்படிங்கிறது காரணமா இருக்கும். இப்படி தலையில அடிபட்டது என்று சொன்னா அதற்கு எத்தனை ஆண்டுகள் கழித்து வேண்டுமானாலும் இந்த மருந்தை கொடுக்காமல் அந்த தொல்லைகள் வந்து நீங்காது. தலையில அடிபட்டதுக்கு அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும். குருதி ஆய்வின் போது காணப்படும் வெள்ளை அணு மிகை, நேற்றம் பாசத்தின் பக்கத்தில் இருக்கு. இந்த குருதி ஆய்வு டிஃபரன்ஸ் கவுண்ட் செய்து பார்க்கும்போது WBC கவுண்ட் வந்து அதிகமா இருந்தது என்று சொன்னா ஒன்னு நேற்றம் பாஸ் அல்லது நேற்றம் சல்ஃப். ஈரப்பத சூழலில் உண்டாகும் வாதம், அதாவது ஈரப்பதத்தோட இருக்கக்கூடிய சூழல் இருக்கு பாருங்க, மழை பெஞ்சு சொத சொத சொதன் இருக்கிற இருப்பாங்க, அந்த நேரத்தில் அந்த ஈரப்பதத்தினால வரக்கூடிய ருமேட்டிக் பெயின் இருக்கு பாருங்க, அதற்கெல்லாம் இந்த மருந்து. மூட்டு வீக்கம், அதே நேரத்தில் வரக்கூடிய மூட்டு வீக்கம் கவுட். இந்த மூட்டு வீக்கம் வந்து ஏதாவது டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சிறுநீர்ல போக வேண்டிய செடிமெண்ட்ஸ் வந்து சரியா போகாம வேற ஏதாவது இடத்துல டெபாசிட் ஆனாக்கா கவுட் போகும். ருமாட்டிசம் அப்படிங்கிறது இப்படி வரக்கூடிய ருமாட்டிசம், அதாவது ஈரப்பதத்தினால வரக்கூடிய ருமாட்டிசம். அதற்கெல்லாம் இந்த நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் அப்படிங்கிறது மருந்து. அடுத்தது சைலீசியா அப்படிங்கிற கடைசி மருந்து, அது சிலிசிக் ஆசிட் என்ற அந்த இன்ஆர்கானிக் மேட்டர் இருக்கு பாருங்க, அதற்காக சைலீசியா அப்படிங்கிறது. இத மருந்தா இது உடம்புல இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இது மோல்ஸ்காட்னுடைய தூண்டுதலால இவரு சுஸ்லர் வந்து ஆராய்ந்து பார்த்து விட்டு இந்த சிலிசியா அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் முன்னாலேயே அனிமான் வந்து சைலீசியா அப்படிங்கிறத ஒரு மருந்தா நிறுவி இருக்கிறார். சைலீசியா அப்படிங்கிறது ஹோமியோபதியில ஒரு மருந்து. அது என்ன அப்படின்னு சொன்னாக்க மணல். மணல், அந்த மணல் வந்து மருந்தாக, மணல் வந்து எந்த உலகத்திலையும் மருந்தாக ஆனது கிடையாது. அனிமான் தான் அதை வந்து மருந்தாக கண்டுபிடித்து அதை மருந்தாக சொல்லியிருக்கார். அதனுடைய பயன்பாட்டை வந்து கென்ட் வந்து நம்ம அருமையா சொல்லுவார். இந்த சோளத்தட்டை இருக்குது இல்லையா, சோளத்தட்டை கதிர் உண்டாகிறதுக்கு முன்னால அந்த சோளக்காட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா தெரியும், சினைப்பு உண்டாகும். அதனுடைய தோகை இருப்பாங்க,
அந்த தோகையெல்லாம் முறன்னு இருக்கும். அது பட்ட உடனே அங்க எல்லாம் சினைப்பு உண்டாகும். ஏன் அப்படி உண்டாகிறதுன்னு சொன்னா அது வந்து சிலிக்கா இருக்கிற இடம். அந்த சிலிக்கா இருக்கிற இடத்துனால அது வந்து நல்லா விரப்பா நிற்கும். முற்றி முதிர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சிலிக்காலாம் குறைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அது அப்புறம் சிலிக்கா வந்து இந்த பேக்கிங் இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. கம்ப்யூட்டர் மெட்டீரியல்லாம் வரும்போது அதுல வந்து சிலிக்கா பேக் பண்ணி கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. உணவுப் பொருள்கள்லாம் கூட 5 மாதம் 6 மாதம் ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சிருக்குன்னு சொன்னா இந்த சிலிக்கா பேக் போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி அதற்குத்தான் பயன்பட்டது. அனிமான் வந்து ஹோமியோபதி மருந்தா பயன்படுத்தினா அது நம்மளோட உடம்புலயே இருக்கு, உடம்பிலேயே ஒரு இன்ஆர்கானிக் சால்ட்டா இருக்கு அப்படிங்கறத தெரிந்து பயன்படுத்தியவர் சுவிஸ்ல. இது எங்க இருக்குன்னா இணைப்பு திரளைகள், தோல், முடி, நகம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு. இப்ப இணைப்பு திரளைகள் அப்படின்னு சொன்னா 2 பொருளை இணைக்கக்கூடிய திரளை இருப்பாங்க. அதான் இப்ப 2 எலும்பு வந்து இணைந்து இருக்கு. 2 எலும்பு வந்து இணைந்து இருக்கு. எலும்பு எப்படி இருக்குன்னு தெரியும். கெட்டியா கடினமான ஒரு பொருளா இருக்கும். அந்த கடினமா இருக்கக்கூடிய பொருளை இணைக்கிறது அப்படின்னு சொன்னா ஒருவேளை இந்த பைப் போன்றத இன்னொரு அதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற ஒரு ஜாயிண்ட போட்டு பயன்படுத்திட முடியும். ஆனா இந்த உடம்புல இருக்கக்கூடிய இணைப்புகள் வந்து இயங்கக்கூடியதா இருக்கணும். அப்படி இயங்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு எலும்பு நீளமா இருக்கு, இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு. இதை நம்ம வந்து டைட்டா ஒரு ஜாயிண்ட் மட்டும் போட்டு விட்டோம்னா இது இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் இருக்கும், நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு தகுந்தாப்புல இணைப்பு இருக்கணும். அதற்கு எப்படி அந்த இது இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இங்க இருந்து அந்த எலும்பு இருக்கு பாருங்க, கெட்டியா இருக்கிற எலும்பு, இந்த முனையில குருத்தெலும்பா இருக்கும். அதே போல இங்க இருந்து அந்த எலும்பு இருக்கு பாருங்க, இது முனையில குருத்தெலும்பா இருக்கும். அந்த குருத்தெலும்புக்கு இடையில கொஞ்சம் ஒரு கேப் விட்டு அது ரெண்டும் ஏற்பட்டு அப்பதான் அது வந்து இணைக்க முடியும், ஒன்று இயக்க முடியும் இன்னொன்று. அப்படிப்பட்ட அந்த இணைப்பு திரளைகள் இருக்கு பாருங்க, அந்த இணைப்பு திரளைகள்ல இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சிலிக்கா. அதே போல தோல், முடி, நகம் இதுல எல்லாம் இருக்கு இந்த சிலிக்கா இருக்கு. சீழ் கட்டிகள் பழுத்து சீழை வெளியேற்றுதல், அயற்பொருள் உள்ளையில் சீழ் கோர்த்து அவனை வெளியேற்றுதல், அடிபட்ட போது கவனிக்காமையால் அங்கு சீழ் கட்டுதல், மஞ்சள் நிற சீழ். இப்போ ஒவ்வொன்றையும் நாம வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். கட்டி ஒரு அப்சஸ் உண்டாயிருக்கு. இந்த அப்சஸ் உண்டாயிருக்கும் போது அது தொடக்கத்துல என்ன மருந்து பயன்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபெரன்பாஸ் பயன்பட்டது. ஏன்னு சொன்னா அங்க அலர்ச்சி உண்டானது, சிவந்து இருந்தது, வலி இருந்தது, சென்சிட்டிவா இருந்தது என்பதெல்லாம் தெரியும். அந்த இடத்துல அது கொடுக்கும்போது ஒருவேளை அப்போதுதான் தோன்றுகின்றது அப்படின்னு சொன்னாக்க காய்ச்சல் வராது. ஃபெரன்பாஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்போதான் தோன்றியது சொன்னாக்க ஒருவேளை அந்த இடத்திலேயே அது மறைந்து விடும். அது சற்று முற்றி விட்டது அப்படின்னு சொன்னா வலி இல்லாமலேயே பழுக்க தொடங்கும். வலி இல்லாமலேயே பழுக்க தொடங்கும். இப்படி பழுத்ததுக்கு அப்புறம் பழுக்கிற நிலையில் எது வந்தது? காலிக் மூர் வந்தது. சரி, இப்ப எல்லாம் கவனிக்கலாம். கடைசியா பழுத்து அது உடையாம சீழ் கட்டிட்டு அப்படியே இருக்கு. அந்த ஒரு நிலையில பயன்படக்கூடிய மருந்து தான் சிலிக்கா என்ற இந்த மருந்து. இதை கொடுக்கும் போது அந்த சீழ் கட்டிகள் பழுத்து ஒரு பெரிய சர்ஜன் செய்யற வேலையை போல சர்ஜன் என்ன செய்வாரு? அறுப்பாரு, சீழை வெளியேற்றுவாரு, ஆற்றுவார். 3 செய்யணும். அப்பதான் அவர் வந்து சர்ஜன். அந்த 3 வேலையும் எது செய்யணும் சொன்னா சிலிக்கா. அறுக்காது, அறுக்காமலேயே ஒரு துளையை மட்டும் போட்டு வெளியேற்றிடும், முழுசா வெளியேற்றிடும். முழுசா வெளியேற்றி விட்டு அதை ஆற்றுகின்ற வேலையையும் செய்யும். அதை மூடி அந்த புண்ணை ஆற்றுகின்ற வேலையையும் செய்யும். அயற்பொருள் உள்ள திரளையில் சீழ் கோர்த்து அதனை வெளியேற்றுது. இப்போ நாம வந்து ஏதோ ஒரு நிலையில போறோம், போய்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்துட்டோம். எப்படியோ கீழே விழுந்துட்டோம். கீழே வந்து என்ன ஆச்சுன்னா தோல் பிளந்துட்டது. தோல் பிளந்துட்டது. அந்த தோல் பிளந்த நிலையில ஏதோ ஒரு சிறு மணல், ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய குறு மணல், அது உள்ள போயிட்டது. எப்படியோ அந்த வலியை தாங்கினோம், தரம் பார்த்து எங்கேயோ போட்டோம், வலி சரியா போச்சு, விட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த மணல் இருந்த இடம் இருப்பாங்க, அந்த இடத்துல சீல் கட்டிக்கிட்டு. ஏன்? இட்ஸ் எ ஃபாரின் பாடி, அயற்பொருள். அந்த அயற்பொருள் உள்ள இருக்க முடியாது, அதை வெளியேற்றணும். அதை வெளியேற்றுவதற்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா சீல் கட்டி அந்த சீல் வழியாக அது வந்து வெளியேற்றப்படுகிறது. அப்படி ஒரு அயற்பொருள் உள்ளே இருக்கும்போது, இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொன்னேன், உள்ள குத்தி இருக்கலாம்.
உள்ள குத்தி இருக்கலாம். உள்ள குத்தி இருக்கிற ஒரு பொருள் வெளியில எடுக்க முடியாம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை சீல் கட்டி அதை வெளியேற்றுவதற்கும் இது பயன்படும். எப்படிப்பட்ட அயற் பொருளையும் ஒரு ஃபாரின் பொருளையும் இது சீல் கட்டி அது எப்படி வெளியேற்றுன்னு சொன்னாங்க, சீல் உண்டாக முடியாது செய்து அந்த சீலோடு சேர்ந்து அந்த அயற்பொருளை அது வெளியேற்றும். இங்கே ஒரு எச்சரிக்கை குறிப்பு. என்ன எச்சரிக்கை குறிப்புன்னு சொன்னா, துப்பாக்கியில பட் பட்னு சுட்டுறாங்க. அது என்ன செய்யுன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் தங்கிடுது. எப்படியே காப்பாத்திட்டாங்க, ஆனா ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கு. இப்ப அங்க என்ன நடக்கும்? அங்க சீல் கட்டும், ஆனா அந்த இடத்துல சீல் கட்டக்கூடாது. நுரையீரல் இருக்குன்னு வச்சுங்களேன், நுரையீரல் இருக்கு, நுரையீரல்ல போய் துப்பாக்கி கொண்டு பாஞ்சு ஒரு சின்ன ரவை பாஞ்சு உள்ள இருக்கு. அங்க இயல்பாவே என்ன நடக்கும்? பாடி என்ன செய்யும்? உயிராற்றல் என்ன செய்யும்? சீல் கட்டும். சீல் கட்டி அதை வெளியேற்றுறதுக்காக சீல் கட்டும். நுரையீரல சீல் கட்டக்கூடாது. அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை அந்த இடத்துல மட்டும் அறுத்தெடுத்து அதை மட்டும் வெளியில எடுத்துட்டு அதை குணப்படுத்தணும். அந்த இடத்துல அறுவை இல்லாமல் வேற எதையும் செய்யக்கூடாது. சில நேரங்களில் விசகா போய் அந்த அறுக்க முடியாத இடத்துல போய் அது உட்காந்துட்டு இருக்கும். வேற வழியே இல்லை, அறுத்து தான் ஆகணும். அப்படிங்கெல்லாம் அதை அமைந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு அயற்பொருள் ஏதோ ஒரு இடத்துல லங்ஸ் அல்லது கிட்னி அல்லது லிவர் இதை போன்ற ஒரு இடத்துல போய் ஒரு அயற்பொருள் இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த அயற்பொருளுக்காக சலிசியா கொடுத்தா என்ன ஆகும்? டேமேஜ் ஆகிறது இல்லை. அது வெறும் டேமேஜ் இல்லை, அது பழுத்து சீல் கட்டுகிறது. சீல் கட்டி அவருடைய உயிருக்கே உலை வைக்கிறது. அதனால வெளியில புறத்தே இருக்கக்கூடிய அயற்பொருள், அந்த அயற்பொருளை ஆபத்து இல்லாம வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடிய மருந்து தான் இந்த சிலிக்கான். உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அகத்துறுப்பு, ஒரு மண்ணீரல்ல, ஒரு லிவர்ல, ஒரு கிட்னில அல்லது அதை போல இருக்கக்கூடிய ஒரு கோலத்துல ஏதாவது ஒரு அயற்பொருள் சென்று புகுந்து விட்டது, அதை வெளியேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிலிக்காவை கொடுக்கக்கூடாது. அதுக்கு ஒன்று அறுவை மருத்துவ தீர்வு அல்லது உயிராற்றலை ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அங்கே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை உணர்வோட இதை பயன்படுத்தும். அந்த சீல் கட்டுதல் மஞ்சள் நிறத்துல சீல் வருது. எலும்புகளின் தேய்மானம், வலிமிக்க மூலக்கட்டிகள், அவற்றிலிருந்து கெட்டியாகவும் மஞ்சள் நிறத்திலும் உள்ள சீல் வருது. ஏற்கனவே மூலத்தை பற்றி படிச்சிருக்கோம். இங்க வலிமிக்க மூலக்கட்டி, அந்த மூலக்கட்டியிலிருந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சீல் வரணும். அந்த ரெண்டும் பொருந்தி இருந்தா தான் செலிக்காக்கு. மலவாய் உட்புறை பிஸ்டுலா. ஏற்கனவே மலவாயில நம்ம ரெண்டு இது பார்த்தோம், ஹேம்ராய்ட்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த ஹேம்ராய்ட்ஸ் எப்படி இருந்தா என்ன மருந்து அப்படிங்கறத பார்த்தோம். இங்கேயும் ஹேம்ராய்ட்ஸ் இருந்து கெட்டியாகவும் மஞ்சளாகவும் சளி வந்தா இந்த மருந்து அப்படிங்கறத பார்த்தோம். பிஸ்டுலா அப்படின்னு சொன்னா வெளிக்கு போற இடம் இருக்கு பாருங்க, மலவாய் இருக்கு பாருங்க. அந்த மலவாய்க்கு பக்கத்துல இன்னொரு ஒரு சின்ன துளை இருக்கும். ஒரு சின்ன துளை, ஒரு அரை அங்குலம் தள்ளி அங்கிருந்து நீர் ஒழுக்கு போல ஒரு ஒழுக்கு கொண்டே இருக்கும். அது பிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. இது பிஸ்டுலா ஏனி, அதாவது மலவாயில் இருக்கக்கூடிய ஒன்று. சில நேரங்களில் கண்ணில் கூட அந்த பிஸ்டுலா வரும். இந்த கண்ணீர் சுரப்பி இருப்பாங்க, அந்த கண்ணீர் சுரப்பி பக்கத்துல இன்னொரு இடத்துல இருந்து அங்க இருந்து வராம, கண்ணுடைய ஓரத்துல இருந்து வராம பக்கத்துல இருந்து கண்ணீர் வரும். அந்த இடத்துக்கும் சைலிஷன். கண்ணுல இருந்து வரக்கூடிய பிஸ்டுலாவுக்கும் அல்லது இங்க இருக்கக்கூடிய பிஸ்டுலாவுக்கும், ஏன் பிஸ்டுலா ஏனி சொல்லக்கூடிய மலவாய் இதற்கும் அதுதான் மருந்து. நகைச்சுற்று சீல் ஓர்த்த நிலை. நகைச்சுற்று அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அயற்பொருள் விரற்கண்ணில் நகை கண்ணில் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியேற்றுவதற்காக நகைச்சுற்றாக மாறுகிற ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையில சிலிக்கா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது பழுத்த நிலையில அந்த அயற்பொருளையும் அந்த சீலையும் வெளியேற்றி அதை ஆற்றிவிடும். என்ன பொருள் வெளியேறும் சொன்னா, பெரும்பாலும் இந்த டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது அல்லது ஏதாவது ஒரு நார்பொருள் அப்படிங்கிறது உள்ள ஏறி உள்ள குத்திட்டு இருக்கும். குத்துனது தெரியாது, வலி மட்டும் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா விண்ணு தெரிச்சு வலியா இருக்கும். அதுக்கப்புறம் பழுக்கும். அந்த நிலையில சிலிக்கா அந்த அயற்பொருளை வெளியேற்றுகின்ற ஒரு நிலையை உருவாக்கும்.
பாதம், அக்குள் ஆகிய இடங்களில் நாற்றமுடைய வியர்வை உள்ளங்கையில் வியர்த்தது. இந்த வியர்வை அப்படிங்கிறது வழிகாட்டுகின்ற ஒன்று. பாதம், அக்குள், கை, உள்ளங்கை, பாதம், அக்குள், இந்த இடத்துல எல்லாம் நாற்றமுடைய வியர்வை. பொதுவா உடம்பு முழுசும் வேர்க்கும். ஆனா இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த வேர்வை வர்றது அங்க வந்து நாற்றத்தோட பொருந்தி இருக்கிறது. வேர்வை அடக்கத்தால் உண்டாகும் கற்புரை. இப்ப வேர்வை இப்படி வருதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா வேர்வை அடப்போம். இப்ப பாதத்துல வேர்க்குது அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? பாதத்துல வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி ஊற்றுவோம், தண்ணீரை ஊற்றுவோம். கையில வேர்க்குதுனால கையை கழுவுவோம். இப்ப என்ன ஆகிறது? அந்த இடத்துல வேர்வை அடங்கி விடுகிறது. அந்த வேர்வை அடங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா, வேர்வை அப்படிங்கிறது தோலினுடைய வேலை. இந்த தோலுக்கும் கண்ணினுடைய பூப்பா இருக்கு பாருங்க, அதுக்கும் நேர தொடர்பு இருக்கு. இந்த தோல்ல இருக்கக்கூடிய வேர்வையை அடக்குனதுக்கு அப்புறம் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பூப்பால படர்ந்து பாருங்க, கட்புரை அப்படிங்கறது படர்ந்து பாருங்க, அது உண்டாகி விடுகிறது. எனவே இந்த தோல் அடக்கம், வேர்வை அடக்கம், அதனால வரக்கூடிய கட்புரை அப்படிங்கறத இந்த சைலீசியா அப்படிங்கிறது கேட்கும். என்ன ப்ரூஃப் சார் அதுக்கு? ப்ரூஃப் அந்த வேர்வையை அடக்குறதுனால கேட்ராக்ட் வந்ததுன்றது எப்படி கனெக்ட் பண்றது? என்ன ப்ரூஃப் அது? இப்போ 50 வயசுல ஒருத்தருக்கு கேட்ராக்ட் வந்திருக்கு, நீங்க வந்து மருந்து கொடுக்குறீங்க. இப்ப மருந்து கொடுக்குற எப்படி பயன்படுத்தணும் ப்ரூஃப் அப்படிங்கிறது வேற, எப்படி பயன்படுத்தணுங்கிறது நான் வெளிச்சேன். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து என்னென்ன தொந்தரவெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. கேட்கும்போது பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது என்ன நடந்து எது நடந்தெல்லாம் கேட்குறீங்க. அப்போ வந்து நிறைய வேர்த்து தொடச்சிக்கிட்டு இருப்பேன். வெயில் காலத்துல வேர்க்கிறது இயல்பாகவே வேர்க்கிறது. பயத்தினால வேர்க்கிறதுங்கிறது கையில மட்டும் வேர்க்கிறது, உடம்பெல்லாம் கூட வேர்க்கும். அப்படி கேட்கும்போது ஆமா சின்ன வயசுல நான் எழுதும் போதெல்லாம் வேர்க்கும், அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சாக்ஸை காட்டினா நாரும் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து நீங்க தான் ட்ரேஸ் பண்ணணும். அப்படி ட்ரேஸ் பண்ணிட்டு இவனுக்கு வந்து வேர்வை இருந்தது, இந்த வேர்வை வந்து அடக்கி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் கேட்ராக்ட் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே கேட்ராக்டுக்கு இன்னொரு மருந்து பார்த்துருக்கோம். இப்போ அந்த மருந்தா இந்த மருந்தா தெரிந்து கொள்வதற்கு கல்காரியா புளோரிக்கம் பார்த்தோம், இங்க இதையும் பார்த்தோம். அந்த மருந்தா இந்த மருந்தா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு இப்படி நாம வந்து கேட்கணும். அது உறுதிப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த மருந்து, இது உறுதிப்பட்டதுன்னா இந்த மருந்து. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த 12 மருந்துல கேட்ராக்ட் 2 மருந்து, ஒன்னு கல்காரியா புளோரிக்கம், இன்னொன்னு சிலிக்கா, 2 கூட ஒரு சிஎம்எஸ் இதையும் கொடு என்று சொல்லி பிராக்டிஸ் பண்றாங்க. சரி செப்பமா அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் நுழைந்து கேட்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும். அப்படித்தான் செய்ய முடியும். வேர்வை அடக்கத்தால் உண்டாகும் கட்புரை, கண் கட்டிகள், அவற்றில் சீல் கட்டுதல். அதாவது எனி அப்சஸ், எனி டியூமர் ஃபார்ம் ஆகுது, சீழ் வந்து ஃபார்ம் ஆகுது, சீழ் ஃபார்ம் ஆகிட்டு அதை வெளியேற்றணும். இப்படி வெளியேற்றுகின்ற நிலையில பயன்படக்கூடியது இது. அதுக்கு இந்த டை அப்படிங்கிற கண்கட்டி கூட அதற்கு பொருந்தும். செவிக்குழாய் அழற்சி, செவிப்பறையில் துளை உண்டாது. இந்த செவிப்பறை இருக்குது இல்லையா, செவிப்பறை வந்து ஒரு சின்ன ட்ரம் போல இருக்கு, அதுல வந்து துளை விட்டு ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வந்துட்டதுனாக்க காலிமூர் பயன்படுது. ஏன்னா அது வந்து ஒரு சவ்வு, அது மசிலா இருந்ததுன்னா காலிமூர் பயன்படும், அது வந்து ஒரு சவ்வு. எனவே காலிமூர் பயன்படாது. அங்க பயன்படக்கூடிய மருந்து எதுன்னு சொன்னா அது நமக்கு தெரியாது. சில தொல்லைகள் இருக்கும், காது வலி இருக்கும், காதுல டிஸ்சார்ஜ் இருக்கும், அது நமக்கு தெரியாது. ஏன் உண்டானது அப்படிங்கறதும் அவங்களால சொல்ல முடியாது. இதை வந்து அவங்க ஏதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் அங்க வந்து காதுல செவிப்பறையில துளை இருக்கு, இயர் ட்ரம்ல ஹோல் இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாதான் நமக்கு தெரியும். நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியாது, அவங்களால என் காதுல ஓட்ட இருக்குன்னு சொல்லவும் முடியாது. எனவே அந்த ஆராய்ச்சிகள்லாம் பின்னால நமக்கு மருந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னு சொன்னா இதை வந்து பயன்படுத்தணும். செவிக்குழாய் அழற்சி, செவிப்பறையில் துளை, இந்த டெம்பானிக் கேவிட்டி அப்படிங்கிறது உண்டாகிறது. இதெல்லாம் இந்த சிலிக்கா அப்படிங்கிற மருந்து பயன்படும். இதுவரையில இந்த 12 மருந்துகளுடைய சாராம்சமா இருக்கக்கூடிய தலைமையான அறிகுறிகள்லாம் பார்க்கிறோம். இப்படி இந்த 12 திரளை உப்பு மருந்துகள், அவங்களுடைய கண்டுபிடிப்பு, எப்படி பயன்படுத்தணும், மருந்துக்குரிய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னால நாம வந்து ஒரு நோயை பற்றி ஆராய்கிற போது ஒருவரை இந்த எந்த மருந்து பயன்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு எளிதா இருக்கக்கூடிய சில வழிமுறைகள் பார்த்த உடனே, கேட்ட உடனே 2-3 கேள்விகள் கேட்ட உடனே நாம ஆராய்ந்து பார்த்த உடனே தெரியக்கூடிய சில வழிமுறைகள்.
அந்த வழிமுறைகளை சொல்லி முடிச்சுக்கலாம். அது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம், அது 1 மணி நேரம் உங்களுடைய பட்டறிவுகள், உங்களுடைய ஐயங்களை நாம கேட்டு இதை நிறைவு செய்வோம்.